देवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। श्रीकृष्णपरमात्मने नमः। राजविद्या अथ राजविद्या राजगुह्यो नाम नवमोऽध्यायः। 20வது श्लोकं பாருங்க. त्रैविद्या मां सोमपा पूतपा पा यज्ञैरिष्टा स्वर्गतिं प्रार्थयन्ते ते पुण्यमासाद्य सुरेन्द्रलोकाम् अश्नन्ति दिव्यां दिविदेव भोगान्. இந்த சகாம பக்தியோடு இருக்கிறவர்கள் திரைவித்யா மூன்று வேதங்களும் சோமயாகம் சுரா இதுவெல்லாம் நடத்தி யக்ஞ பலத்தின் பூர்வமாக அவர்கள் ஸ்வர்கலோகத்தை அடைந்து அங்கே இந்திரன் போன்றவர்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை போகங்களையும் இது பண்ணி ஸ்வர்கதம் பிரார்த்தயந்தே ஸ்வர்கலோகத்திற்கு சென்று தேவபோகான் ஓகேங்களா செலஸ்டியல் கடவுளோட அவங்களும் அனுபவிக்கிறாங்க. அப்படி அனுபவிக்கிறதுனால என்ன பலன்? தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி. அவர்கள் திரும்பவும் ஸ்வர்கலோகத்திலிருந்து இங்கேயே சேர்ந்துடுறான். அடிப்பட்ட பந்து மாதிரி நேரா கீழே வேலிடிட்டி முடிஞ்ச உடனே கீழே உட்காந்துடுறான். இது நம்ம இங்க மட்டும் சொல்ல, முண்டகோபனிஷத்துலயும் சொல்லுது, இமம் லோகம் ஹீனதரம் வா விஷந்தி அப்படின்னு. இது 21 பார்க்கல, பார்த்துட்டோம். ஓகே, அது நிஷ்காம கர்மா, அதனால நான் விட்டுட்டேன். ஸோ ஏவம் த்ரை தர்ம அனுப்பிரபன்னாம், அவர்கள் அதுலயும் ரொம்ப நன்னா இருக்கே இந்த லோகம்லான்னு சொல்லி அவங்களே அனுப்பிரபன்னம் அங்கேயே அடைஞ்சுடலாமே, அங்கேயே இருந்துடலாமேன்னு நினைக்கும் போது கதாகதம் போய் போய் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காப்பா சுவாமி அப்படின்றார். காமகாமான் லபந்தே, அவர்களுடைய ஆசைக்கு ஒரு எல்லையே இல்லாமல் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காளே, என்ன கொடுமை சாமி இது அப்படின்றார். 22வது ஸ்லோகத்துல 27வது ஸ்லோகம் வரைக்கும், that is 22 to 27 நிஷ்காம பக்தி. இது வரைக்கும் சகாம பக்தியை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். சகாமம்னா என்ன? சகாமஹ, ஆசையோடு கூடிய பூஜை புனஸ்காரங்கள் தான். இப்ப இனிமே பண்ண போறது ஆசையற்று இறைவனை ஒருவனே வழி என்று நினைத்து செய்யக்கூடிய பூஜை யாகம் போன்றவை. அதற்கு என்ன பலன் அப்படின்னா 22வது ஸ்லோகம் பாருங்க. அனாஸ்ரித அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वगाम्यहम्. अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्य अभियुक्तानां योगक्षेमं वहाम अहम वहामि. किं वहामि? योगक्षेमं वहामि. किमर्थं वहामि? नित्ययुक्तम् अभिध्यायन्ते तदन्तरं किं ददामि? योगक्षेमं. कस्मात्? अनन्यचिन्तनया सह मम पूजं कुर्वन्ति तस्याहम् अहं ददामि इति चेत्. ओके, இப்படியே முடிஞ்சிருது. இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ அனன்யா ஏ ஜனாகா, எந்த மக்கள் எல்லாம் அனன்யா வேறு யாரையும் தவிர நீதாம்பா எனக்கு அப்படின்னு. துவமேவ சரணம் பிரபு அந்யதா சரணம் நாஸ்தி. மாதாச்ச பிதா தேவி மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர பாந்தவா சிவபக்தாஸ்ய சதேஷோ புவனத்ரயம். ஓகேங்களா? பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரியா நத்வஸ்ஸமோஸ்ய பிதிகத் குதோன்யோ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ. தேர்ஃபோர் தஸ்மாத் பிரணம்ய பிரதானகாயம் பிரசாதவீத்வாம் அகமீஷமீட்யம். நீதான் எனக்கு அப்பா அம்மா எல்லாம் அப்படின்னு. அந்த ஏகபக்தியோட பகவானை பூஜிக்கும் போது, உபாசனை செய்யும் போது
மாம் சிந்தையந்தக சதா சர்வமாக என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றான். ஓகேங்களா? நித்யாபியுக்தானாம், நித்தியம் எப்பொழுதும், தூங்கும் போதும் நடக்கும் போது. எந்த அளவுக்கு? பண்டிரிப்பூர்ல ஒருத்தர் இருந்தார், மண்ணை போட்டு காலில் மிதிக்கணும் பானை செய்யறதுக்கு, தண்ணியை ஊற்றிட்டு விட்டல் 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 விட்டல்னு சொல்லி மறிச்சிட்டே இருக்கார். கண்ணை முடினே நாம சங்கீர்த்தனத்தில் போயிட்டாரு. அவருக்கு குழந்தையே இல்லாமல் கிடச்ச ஒரு பெரிய குழந்தை, அந்த குழந்தை அதை அந்த நடந்து தவழ்ந்து அந்த மண்ணுக்குள்ளார வருது, அதை மிதிச்சு சாகடிச்சுட்டார். செத்துட்டார். அந்த ஒய்ஃப் வந்து ஓன்னு கத்துறா, என்னையா உனக்கு குருடனா, நீ இப்படி பண்றியே, என் குழந்தைய சாவரிச்சுன்னு ஓன்னு கத்துறா. என்ன சொல்லதுனே தெரியல, நாம சங்கீர்த்தனத்தில் மறந்துவிட்டேன், நான் யாரை மிதிச்சேன்னே பார்க்காம மறிச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவனுக்கு பண்டரிநாதனே வந்து குழந்தையா இருக்கான், இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்கான். ஏன் பண்டரிநாதா அங்கே போய் பார்க்குறாங்க, பண்டரிபூரில் பண்டரிநாதனை காணும், ஐயோ காணுமேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க, இங்கே இருக்கான், இவன் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கான். என்னப்பா இங்கே வந்து வேலை செஞ்சுருக்க, குழந்தை வீட்டில் போய் உக்காந்துட்டு பானை தட்டின்னு இருக்கேன். நான் என்ன பண்ணது, அவன் என் நாமத்தை சொல்லி அவன் குழந்தைய சாவடிச்சிட்டான், நான் தானே அவனுக்கு குழந்தைய வந்து காப்பாற்றணும். தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம்னு நான் தானே போட்டு வச்சிருக்கேன். அப்போ நான் போய் காப்பாற்றணும்ல, இல்லைன்னா எனக்கு அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடுமே. தியாகராஜ சுவாமிகள் அவ்வளோ கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்டு இருக்கும்போதும் ஐயோ ஒன்றுமே சாப்பாடே கிடைக்கல அப்படின்னு அவங்க அண்ணன் அவ்வளோ ஜப்பியாசம் போட்டு படுத்துறான். ஆனால் நாம சங்கீர்த்தனத்தை அவ்வளோ பரப்பின்னு இருக்கார். அதனால் எவங்கனவுலையோ போய் சொல்கிறார், நீ போய் அவங்ககிட்ட போய் கற்றுக்கோப்பா ராம சங்கீர்த்தனை பற்றி, மகிமையை பற்றி. அவர் வந்து இவர்கிட்ட இருக்கிறார். 100 சவுக்கடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. யாரு? ராமதாஸ், பத்ராச்சலம் ராமதாஸ் சுவாமிகள். அடி மேலே அடி வாங்கினாலும் 1000 பாட்டுக்கு மேலே பாடி பிழிஞ்சு தள்ளுறார். அப்பமா என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த முகலாய பேரரசருடைய நைட்டில் போய் கனவுல போய் எப்போ அவரை ரிலீஸ் பண்ணி கொடுப்பான்னு, ரிலீஸ் பண்ணதுக்கு அத்தாச்சி கொடுன்னும் போது இவர் எழுதி வைக்கலாம்ல, ராமரே கொடுத்துருக்கலாம், இந்த அப்போ பெண்ணு வேணா கொடுக்குறேன் ரெனால்டு அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்கலாம், ஏன்னா பார்க்கர் பெண்ணெலாம் கொடுத்துருக்கலாம். அவன் துப்புன எச்சையில் அவருடைய உத்தரியத்தில் அந்த எழுத்தை வாங்கிட்டார். ஏன்? அகம் ததாமி. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா யோகக்ஷேமம் வகாம்யகம்னு இருக்க, வகாம்யகம் இஸ் அ சான்ஸ்கிரிட் மிஸ்டேக். ஓகேவா? ததாம்யகம் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதை தான் மதுசூதன சரஸ்வதி மாற்றி கிறுக்கி விட்டார். வகாம்யகம்னு இருக்கு, அது தப்பப்பா, ததாம்யகம் நீ தானே கொடுக்குற அப்படின்னு. அதுக்காக பதாம் அப்படின்னா வகிக்கின்றேன்னு இருக்கு, நான் தருகின்றேன் இல்லை வகிக்கின்றேன்னு இருக்கு. அப்போ வகிக்கின்றேன்னு இட்ஸ் கிராமட்டிக்கலி கொஞ்சம் வந்து ஒரு இந்த மாதிரி வார்த்தை. அதனால தருகின்றேன்னு இவர் என்ன பண்ணிட்டார், அந்த இடத்த அப்படி கிறுக்கிட்டு பாஷ்யத்தில் தருகின்றேன்னு வந்து ததாம்யகம்னு எழுதி விட்டார். உடனே ஒரு குழந்தை, குட்டி குழந்தை குடுகுடுன்னு ஓடி வருது. அது முதுகுல யாரோ கீச்சு விட்டுருக்கா, அழுதுகிட்டே காமிக்குது. மதுசூதன் சார் சொல்கிறார், யார் பண்ணி அப்படின்னு. பின்னாடி காமிக்குது, ஒரே ஏதோ கீச்சு விட்டுருக்காங்க, ரத்தம் கொட்டுறது. என்னப்பா யார் கீச்சா சொல்லப்பான்னு. நேராக குடுகுடுன்னு ஓடி போயிடுது. எங்கே போச்சு? பூஜை ரூமில் போய் காணாம போயிடுது. அப்போ தான் மதுசூதன சரஸ்வதி பார்த்தார், ஆஹா வந்தது வேற யாரும் இல்லை, கண்ணனே தான். அப்போ கண்ணனுக்கு உடம்புல ஒரு கீரல் யார் போட்டது? இவர் தான் போட்டார். அச்சாணியில் எழுதினார்ல, அந்த அச்சாணியில் கீதைக்கு பண்ணது கிருஷ்ணனுடைய முதுகுல எழுதியிருக்கா. அப்போ என்ன அர்த்தம்? இதை நான் சொன்னேன் ஒரு குழந்தைகிட்ட, உடனே ஒரு குழந்தை சொன்னான், எனக்கு நல்லா தெரியுது, இந்த ஸ்லோகம் வந்து பெருமாளுடைய பின்னாடி முதுகு பக்கம் எழுதியிருக்கு. அப்படி இல்லை, அவருடைய கீதையினாலும் கண்ணனாலும் ஒன்னே தான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் சசி மகராஜ். கிடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அன்னைக்கு குருதேவருக்கு படைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நேராக போகிறார். இப்படிலாம் நீ என்னை படுத்தணுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன டாக்கூர், உன் பேரை நம்பி நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன், புரியாத பாஷையில் புரியாத இடத்துல உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், இப்போ எனக்கு நீ இப்படி கஷ்டப்படுத்துறியேன்னு சொல்லி. அவர் இருந்தது பீச்சுக்கு ஆப்போசிட்டில் தானே. நேராக போய் அந்த மணலை நான் எடுத்துன்னு போய் ஆஃபர் பண்ணி உனக்கு நான் அதையே நானும் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஏது மணலே வேணா போனது, அதை சமைச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி குரு மகாராஜுக்கு ஆஃபர் பண்ணி எடுத்துன்னு போயிட்டார். உடனே கதவு தட்டுறா நஞ்சுண்டரா, உடனே கதவு தட்டுறா. அலசிங்க சுவாமிகள், சாமி மன்னிக்கணும், அலசிங்க சுவாமிகள் கதவு தட்டுறார். என்ன,
இல்லை நான் எனக்கு உங்கள் ஆசிரமத்துக்கு தேவைப்படுமேன்னு சொல்லி எடுத்துட்டு ரெகுலராக சாப்பாடே இல்லாதது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய் டப்பாலேருந்து எல்லாம் வருது, கறிகாயெல்லாம் வருது. ஏன்? ததாம்யகம். சுவாமி விவேகானந்தர் ட்ரெயினில் போயின்னு இருக்கார். எதிர இருக்கிறவங்க எல்லாம் நல்ல செல்வந்தருங்க. அவங்க பார்த்து இவருக்கு என்ன பிச்சைக்காரன் தானே, இவருக்கு என்ன பாஷெல்லாம் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுட்டு நல்லா பெரிய இது சமிருத்தியாக சாப்பிட்ணுன்றதுக்காக என்னென்னமோ அவெல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பான்ல, ஆர்டர் பண்ணி அந்த ட்ரெயினில் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவர் ஒன்றுமே இல்லை, உண்மையிலேயே அவர்கிட்ட எதுவுமே இல்லை காசப்ப. அவர் பார்த்துட்டு இருக்கார், பசி எடுக்கிறது. இவங்க சாப்பிட்றத பார்த்து இன்னும் பசி ஜாஸ்தியாகிடுது. அவர் மனசில் நினைக்கா, சரி ஓகே, எது கிடைக்கிறதோ சாப்பிட்டோம், நம்ம என்ன சன்னியாசி தானேன்னு. அடுத்த ஜங்ஷன் வருது, ட்ரெயின் நிற்கிறது. எவனோ ஒருத்தன் பெரிய கேரியரில் எடுத்துன்னு வந்து, சார் நீங்கள் உங்கள் பேர் விவேகானந்தர்? ஆமாம். இந்தாங்க இதுதான். ஏங்க அதுக்குன்னு இது எனக்கு நான் கேட்கலையே, நான் யாரும் கொடுக்கலையே, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். சார் நேற்று இரவு நைட்டில் எனக்கு ஒருத்தர் கனவுல வந்தார், தாடிலாம் வச்சுருந்தார். அவர் என்னுடைய குழந்தை இந்த பக்கம் ட்ரெயினில் வரான், சாப்பாடு கொடுன்னு. இவர் இன்னைக்கு தான் நினைச்சார். குருதேவர் நேற்று நைட்டே கனவுல போய் புக் பண்ணிட்டார். எப்படி இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, இல்லைப்பா நான் இல்லைப்பா, வேற யாருன்னா இருக்க போகுதுப்பா, நான் கேட்கவே இல்லைன்னு. அவர் ஃபோட்டோ காமிச்சிக்க சொல்கிறார். இவர் தாங்க என் கனவுல வந்தாருங்க. அவர் தான் வந்தார், உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இந்த கம்பவுண்ட் வால் என்ன சொல்லி கம்பார்ட்மெண்ட்டு சீட்டிங்லேருந்து சொல்லி வச்சுட்டு புக் பண்ணி வச்சிருக்காரு. போய் நீங்கள் அங்கே கொடுங்கன்றாரு. இவர் இப்போ பிரித்து சாப்பிடும்போது அவங்க 2 பேரும், ஐயோ இவ்வளோ நிறைய சாப்பிட்றான்னு, நம்மள நாட்டில் நல்லா சாப்பிட்றான்னு அவங்களுக்கு வைத்திருச்சு. அப்போ இங்கிலீஷில் பேசுகிறார் சுவாமி விவேகானந்தர். பார்த்துக்கோங்க, ஏன்? பகவான் கொடுக்குறார். அதுதான் நம்ம நினைக்கும் போது அந்த நாமத்துக்கு இருக்கிற மகிமை பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். அதான் சொல்றார், நித்யாபியுக்தானாம். நம்மளும் எப்பயோ ஒரு முறை தான் நினைப்போம், அவன் நம்மள ஆனா எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கான். தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாம்யகம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ததாம்யகம்னு அவர் எழுதினாரு, அதனால ததாம்யகம் கிடையாதப்பா, பகாம்யகம். இந்த ஸ்லோகம். அடுத்தது 23வது ஸ்லோகம் பாருங்க. இதுக்கு பாஷ்யக்காரர் இந்த ஸ்லோகத்துக்கே 22லயே இன்னும் முடிக்கல. 22 பாருங்க, அவர் பாஷ்யக்காரர் இன்னும் கொஞ்சம் ஹை லெவல்ல போறாரு. ஞானீது ஆத்மைவ மே மதம். ஏன் பகவான் கொடுக்கணும்? இப்ப நம்மளை பத்தி ஏதோ ஒரு லவலேஷத்துல நினைக்கிறவங்களுக்கு போய் நீங்க பெருசா பகவான் நீங்க பண்ணணும்ன்றீங்களே, எதுக்காக அப்படின்னா அவன் ஞானி. அவன் ஞானியா இருக்கிறதுனால என்ன நினைச்சுட்டு இருக்கான். என்ன நினைக்கிறதுனால அவனுக்கு நினைக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை, அதனால நான் அவனை போய் காப்பாற்றணும். ஞானீது ஆத்மைவ மேமதம். இன்னொன்னு, அவன் ஆத்மாவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அப்ப அவன் ஆத்ம பந்து, ஆத்மனுக்கு நண்பனா இருக்கான். அப்ப நான் அவனை போய் யஸ்மாத் தஸ்மாத் தே மம ஆத்மபூத பிரியக இதி அப்படின்றார். உடனே நிறைய பேர் கேள்வி கேட்குறா, எதுக்கு நீங்கள் அவளெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இல்லைப்பா, ஆத்மார்த்தம் யோகக்ஷேமம் ந ஈயத்தே தே ஜீவத்தே மரணே வா ஆத்மனி கிருதி. அவன் எப்போவுமே ஆத்மனியே நினைச்சுன்னு இருக்கிறதுனால தே கேவலம் பகவத் ஸ்மரணாத் ஏவ, அவன் பகவத் ஸ்மரணத்தில் இருக்கான். பகவத் ஸ்மரணத்தில் இருக்கிறதுனால யார் காப்பாத்துறது? பகவான் தான் காப்பாற்றணும். அதோ பகவன் ஏவ தேஷாம் யோகக்ஷேமம் பகாம்யகம். யோகக்ஷேமம்னா இவன் போய் உலகத்துக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, உலகம் இவனுக்கு செய்யணும் அப்படின்றார். ஏன்? உலகமே ஆத்மா, ஆத்மா தானே கடவுள் தான். அந்த உலகமே கடவுளாக இருக்கும்போது அந்த கடவுள் போய் இவனை ஹெல்ப் பண்ணணும். இதே மாதிரி இன்னொன்று, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நேரடி சீடர்களில் ஒருத்தர் நர்மதா பரிக்கிரகம்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தெரியாம போயிட்டு ஒரு புத்து மேல போய் படுத்துட்டார். நைட்டு இருட்டில் தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்கார். இது டாகூருடைய மகாசமாதிக்கு அப்புறமா, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மகாசமாதிக்கு அப்புறமா நடந்துட்டு இருக்கும்போது இவர் நைட்டு படுத்துட்டு இருக்காரு. நைட்டு கனவுல குருமரா சொல்றாரு, எழுந்து போடா. எதுக்கு சொல்றாருன்னே தெரியல, ஏதோ கனவுல தானே வந்தாருன்னு சொல்லிட்டு இவர் திருப்பியும் தூங்குறார். திரும்ப வர்றாரு கனவுல, எழுந்துருன்றார். ஏன் இவர் எழுந்துக்க சொல்றாரு தெரியலையேன்னு சொல்லிட்டு சரி வேற ஒரு இடம் ஏதோ மரத்தடியில் போய் படுத்துட்டார்.
காலையில போய் பார்க்குறாரு எங்க படுத்துருந்தான்னு பார்த்தா புத்து மேல போய் தலையை வச்சு படுத்துட்டு இருந்திருக்காரு. அது கொடிய நாகம்லாம் இருந்திருக்கு அதுக்குள்ள. பாருங்க எப்படிலாம். அதான் யோகக்ஷேமம் பகாமியகம். ஏன் சுவாமி இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? எதுக்காக இவர் பகவான் நமக்கு இவ்வளோ இறங்கி வரணும் அப்படின்னா 23வது ஸ்லோகம். ஏப்யந்த தேவதா பக்தியா தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த விதிபூர்வகம். அவிதிபூர்வகம் வராது, விதிபூர்வகம். இதே ஸ்லோகம் சிமிலர் டு 7வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா, யோயோ யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தயார்ச்சிதும் இச்சசி தஸ்ய தஸ்யாசலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விதிபூர்வகம். அங்க தாமேவ விதிபூர்வகம், இங்க யஜந்திய அபிபூர்வகம். எனக்கு அங்க போயிடுது. ஸோ பாருங்க, ஏப்ய யஜந்தா பக்தியா யஜந்த ஸ்ரத்தயான்விதாः தே அபி மாமேவ கௌந்தேய. அவன் வேற ஒரு கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுள் மேல அவன் ஸ்ரத்தையோடு இருக்கான்ல, அது யாரை போய் சேரும்? என்ன தானே போய் சேரும். புரியுதுங்களா? he may worship different gods. சுவாமி எனக்கு அப்பா ஸ்மார்த்தர், ஆனா எனக்கு திருப்பதி பாலாஜி மேல ஒரு ஈடு இணையற்ற பற்று இருக்கட்டும், தப்பு இல்லை. பாலாஜியும் அவரே தான், ஆத்மா தான், பரமாத்மா தான். சிவனும் பரமாத்மா தான். இவன் ஸ்மார்த்தா இல்லை, இவன் கானபத்தியத்தில் இருக்கான். சுவாமி எனக்கு கணபதி தானே உபாசனை, ஆனா இவன் பையன் எப்ப பார்த்தாலும் இந்த கோயிலுக்கு போய். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவங்கெல்லாம் மற்ற மதத்துக்கு மாறிடுறாளே. மதம் மாறவே முடியாது உங்களால. அப்படி மாறினாலும் என்ன, ஆத்மா கிட்ட தான் போறான் அவன். ஹீ இஸ் கோயிங் டு த சுப்ரீம் செல்ஃப். அவ்வளவுதான் வித்தியாசம். அதை நம்ம பெரிய இதுவாக எடுத்துக்கூடாது. உண்மையிலேயே சொல்றேன். வாட் he can do, he is raising his mind according to his nature. There is no any mistake in that. சில பேர் கேட்பா, சுவாமி எங்க குலதெய்வத்தை இது, நான் ஆனா இஷ்ட தெய்வத்தையா இதை வச்சுட்டு இருக்கேன், ஆனா எங்க வீட்டுல எங்க அப்பா கஷ்டப்படுத்தின்னு இருக்காரு. நான் என்ன சொல்லுவேன், கஷ்டப்படத்தை விட்டுட்டு நீ இஷ்டத்தை பிடிச்சுக்கோ. ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்தை இட் இஸ் மோர் சுப்ரீம். குலதெய்வத்தைய வேற மாதிரி இருக்கும், ஆனா இஷ்ட தெய்வத்தை வேற மாதிரி இருக்கும். ஆனா இவனுக்கு இஷ்ட தெய்வத்தை தான் புடிச்சுட்டு இருப்பா. இப்பயே பாருங்க, அண்மையிலாம் சில பேர் ஐயப்பா சுவாமினா அவன் போயிட்டு இருப்பான், ஆனா அவங்க குடும்பம் வேற ஏதோ ஒர்ஷிப் பண்ணிட்டு இருப்பா. இட் இஸ் நாட் ராங். ஏன்னா அவருக்குள்ளாரையும் அதே பரமாத்மா தான் இருக்காரு, அதனால ஒர்ஷிப் பண்ணலாம், தப்பில்லை. ஆனா அந்த ஞானத்தோட வர்ஷிப் பண்ணணும், அந்த பகவானுடைய தாத்பரியத்தை புரிஞ்சு வர்ஷிப் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த பகவத் அனுகிரகத்தோடைய தாத்பரியத்தை புரிஞ்சுட்டு அது வேதத்துல சொல்லியிருக்க கடவுளா, அது வேற. இன்னொன்னு நம்ம ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுவெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால்தான் வேதம் தான் பிரமாணம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா அகாரிய வியவஸ்திதோ. நீங்க காரியம் செய்யறது, காரியம்னா தமிழ் காரியம் இல்லை, அது வேற. ஏதாவது சொன்னா தமிழ் காரியம் இல்லை. எந்த வேலையை செய்வதா இருந்தாலும் எந்த வேலையை செய்யக்கூடாதுன்னாலும் அதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திர ரீதியா நம்ம ஒரு வேலையை செய்யறோம்னா அது கண்டிப்பா பலன் கொடுக்கும். அகாரியமான சாஸ்திரத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுனால ஒரு பயன் கிடையாது. சுவாமி இவ்வளோ ஹோமம் நடத்தினேன், யாருக்கு நடத்தினேன்? சாஸ்திரத்துல இருக்கிற கடவுளுக்கு நடத்தினியா? சுவாமி பட்டு புடவையெல்லாம் நான் ஆகுதியா கொடுத்தேன், சாஸ்திர விகிதமா கொடுத்தியா? இல்லை. அப்படின்னா வேஸ்ட்டுப்பா. எல்லாம் நீ எழுதுன்னு போய் குப்பையில போட்டதுதான். குப்பையில போட்டதெல்லாம் தொப்பையில போட்டிருக்கான், அப்படிதான் அர்த்தம். அந்தந்த பகவானுடைய தொப்பையில போட்டிருக்கான், ஆகுதியா போட்டிருக்கான். அந்த பகவான் கொடுப்பாரா இல்லையான்னு தெரியாது. அதனால சாஸ்திர விகிதமா இருக்கணும். இன்னொன்னு தாத்பரியங்கள் தெரிஞ்சு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் பெரிய ப்ராப்ளமே. எனக்கு இந்த சுவாமி இந்த பிடிக்கிறது, ஆனா அவருக்கு எனக்கு நான் இந்த ஷேப்ல பண்ண, அது தப்பு. அங்கதான் தப்பு நடக்கிறது. ஏன்னா பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் இதையெல்லாம் யோசித்து அனுபவித்து அப்புறமா கொடுத்தவங்க நார்மல் நம்மள மாதிரி ஆளுங்க இல்லை, ரிஷிகள். அவங்க வேதத்தை அனுசரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ரிஷி இன்னொரு ரிஷிக்கு கான்ட்ராடிக்ஷன் கொடுத்துருக்கலாம்ல.
இப்போ அகஸ்தியரும் பராசரம் தான் முக்கால்வாசி இந்த கிரமத்தெல்லாம் உருவாக்குனதே. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியல அந்த கதை? எல்லாமே இப்படி என்ன இன்னைக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இன்று பூத்த மல்லி போல் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் தான் தூக்கி விட்டு இருக்கேன். பரசுராமர் அவருடைய அம்மா ஜமதக்னியை கொன்னுட்டார். ஏன்னா அப்பா கேட்டார். அப்பா சொன்னாரு, அப்பா என்னுடைய மற்ற மகன்கள்லாம் சொன்னா செய்யல, நீ செய்யறியா அப்படின்னு உடனே சொல்லிட்டார். ஆமாம் அப்பா, நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன்ப்பான்னாரு. உங்க அம்மாவுடைய தலையை கொய்து எனக்கு எடுத்துன்னு வாண்டார். உடனே அப்படி தலையை வெட்டி எடுத்துன்னு வந்துட்டார் கையோட. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்னா இருப்பா, நீ உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்றார். உடனே அவர் சொல்றார், என்னுடைய அம்மாவோடைய உயிரை கொடுத்துருங்கோ, நீங்க கேட்டீங்கன்னா பண்ணிட்டேன், இப்ப எனக்கு கொடுங்கோ, பைபேக் ஆஃபர் போடுங்க அப்படின்னாரு. இவரும் கொடுத்துட்டார். இப்ப அம்மா உயிர் பிச்சாச்சு. சகோதரர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் உயிர் பிச்சுட்டாரு 2வது வரமா கேட்டு. இப்ப இவருக்கு ஆனாலும் உள்ளார அதுக்குள்ளார என்னதான் இருந்தாலும் தாயை கொன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்துன்னு போயிட்டு கொன்னார்ல, அந்த ஆக்ஸ், அதை எடுத்துன்னு போயிட்டு, ஆக்ஸுக்கு என்ன தமிழ் சொல்றீங்க, அதை கோடாரி போட்டு வாஷ் பண்ணாராம், கங்கையில போய் வாஷ் பண்ணாராம். ரத்தக்கரை போறவே இல்லையாம், கங்கை அப்படியே ரத்தமா மாறிட்டான். அப்பதான் சாரு இவ்வளவு பெரிய பணமும் பண்ணியிருக்கமான்னு போய் சாஸ்திரத்துல போய் பார்த்தா, தாயை கொன்னதுக்கு பெரிய தண்டனை, அதுக்கு இதுவே கிடையாது, பிராயஷ்சித்தமே கிடையாது. அப்ப இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டேன்னு. அப்புறமா அவர் போறாரு, நிறைய ரிஷிகள்லாம் எதிர வந்துட்டு இருக்கா, அவங்க கிட்ட எல்லாம் உட்காந்து கேட்கிறாரு, எதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் இருந்தா சொல்லுங்க. இவங்களும் எல்லா புக்கெல்லாம் ஸ்மிருதி, புராணம், இதிகாசம், ஸ்ரௌத கர்மா எல்லாத்தையும் போட்டு பார்க்குறா, திருப்பி பார்க்குறா, ஒரு பிராயஷ்சித்தம் இல்லை. அப்ப இவர் சொல்றாங்க, ஒரு ரிஷி சொல்றாரு, மனசு தான்ப்பா காரணம், இன்னொன்னு நீ தான் உங்க அம்மாவுக்கு உயிர் கொடுத்துட்டல, இப்போ அவங்க இறந்துட்டா பரவாயில்ல, அவள் தான் மாரியம்மா, முகம் மாறி போனதால மாரியம்மாவை ஆடி மாதம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி ஃபர்ஸ்ட் தான், அதானே இது பாருங்க எப்படி வந்துருத்தது, நான் நினைச்சு பார்க்கல, அது வந்துருத்தேன்னா. ஸோ வந்துருத்து, அந்த அம்மா இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, இன்னொன்று தான் உயிர் கொடுத்துட்டியே, அதனால ஒன்றும் தப்பு இல்லைப்பா, அதனால கொன்னதுக்கு பிராயஷ்சித்தம் வந்துருத்து. இன்னொன்று அவளும் சந்தோஷமா இருக்கா, பத்னிகளுடைய லிஸ்ட்ல அவளும் வந்துட்டா, அதனால விட்டுடு அப்படின்ற பரசுராமரால் தாங்க முடியல. என்னதான் இருந்தாலும் நான் கொண்டுட்டேனே அப்படின்ற அந்த எண்ணத்தோட போகும்போது, அப்ப எல்லா ரிஷிகள்கிட்டையும் ஹி இஸ் ரெக்வஸ்டிங், ஏதாவது ஒன்று சொல்யூஷன் கொடுங்கோ, ரெமெடி கொடுங்கோ, பிராயஷ்சித்தம் பண்ணதுக்கு எனக்கு நான் பண்றேன் அப்படின்னு. சரி பண்ணு. மினிட்ஸ் எல்லாரும் அவங்க மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்லாம் போட்டு ஒன்று சொன்னா, நித்தியப்படி ஒரு பூஜை பண்ணணும், ஒரு நாள் சேர்ந்த பூஜை திரவியங்களை மறுநாள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நீ என்ன பద్ధதியை யூஸ் பண்றியோ மறுநாள் அந்த பద్ధதியை யூஸ் பண்ணக்கூடாது. பద్ధதினா தெரியுமா? இப்ப இன்னைக்கு ஆசனம் சமர்ப்பியாமி, அர்கியோ சமர்ப்பியாமி, பாத்தியம் சமர்ப்பியாமி அப்படின்னா நாளைக்கு அது கிடையாது. அப்ப நீங்க யூ ஹாவ் டு சேஞ்ச் த பద్ధதி. இது மாதிரி நீ 365 நாள் ஒரு வருஷத்துக்கு நீ பூஜை பண்ணி அது பிரகாரம் வந்தனா உனக்கு சரியா போயிடும். இதுதான்ப்பா பிராயஷ்சித்தம், இது பண்ணனா சரியா போயிடும்ன்றார். இது என்னன்னா இட்ஸ் அ செல்ஃப் ரெமெடி. இவன் அதுல இருப்பான்ட்டு. இப்ப இவர் என்ன பண்ணணும், ஒரு நாள் மல்லிப்பூ வைக்கிறாருன்னா மீதி 364 நாளும் அந்த மல்லிப்பூ வைக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் இந்த மந்திரத்தை சொல்றேன்னா மறுநாள் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. ஸோ இது மாதிரி அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அப்ப வாட் ஹி ஹேஸ் டு டூ, ஹி ஹேஸ் டு ரைட் டவுன். ஏன்னா இனி நான் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டேன், இந்த பூஜையை யூஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு அதை பண்ணக்கூடாதுன்ட்டார். ஸோ எவ்ரி டே ஹி மேட் ஒன் பூஜா. ஒரு நாள் கணபதி புல்ல போடு, அவருக்கு ஒரு மந்திரத்தை போடு, அவருக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுடு. அடுத்தது மறுநாள் சிவன், மறுநாள் பாரு, ஒரு நாள் சரஸ்வதி, ஒரு நாள் லக்ஷ்மி, ஒரு நாள் பெருமாள், ஒரு நாள் யார் குபேரம் பூஜை, எல்லாத்தையும் பண்ண. இப்படி வந்ததுதான் பரசுராம சம்ஹிதா. அவர் ஒவ்வொரு நாளும் நைட் டைரியில நோட் பண்ணி பாருல, இன்னைக்கு இந்த பூஜை பண்ணிட்டேன், ஸோ சிவனுக்கு வில்வம் யூஸ் பண்ணேன், ஸோ மீதி வர நாள்லாம் அந்த வில்வத்தை யூஸ் பண்ணக்கூடாது. புல்லை யூஸ் பண்ணிட்டேன், ஸோ துருவத்தை அதுக்கப்புறமா யூஸ் பண்ணக்கூடாது. துளசியை யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் துளசி யூஸ் பண்ணக்கூடாது. இது பரசுராம சங்கீதையிலேயே வர கதை. இது மோத்திலால் பனாரஸ் பிரிண்டிங் பண்ணி வச்சிருக்கான், என்ன படிச்சுக்கோங்க. ஸோ அது 2 in 1, தலகாணி யூஸ் பண்ணலாம், படிக்கிறது தான் படிக்கலாம், 2 நல்லா பெருசாக இருக்கும். அது பெரிய சங்கீதம் 362 நாள் யூஸ் பண்ணார்ல. ஸோ அந்த சங்கீதையை அப்படியே பண்ணி அதுதான் பூஜா விதானம் அப்படின்னு போட்டிருக்கு.
அப்படி வந்ததுதான் இன்னைக்கு நம்ம பண்ற எல்லா தேவதையர்களுடைய பூஜாவும். தத்தாத்திரேயர் முதல் கொண்டு, ஹனுமான் முதல் கொண்டு, ராமர் முதல் கொண்டு, பெருமாள் முதல் கொண்டு, சிவன் முதல் கொண்டு, ஸ்ரீவித்யா முதல் கொண்டு, பரசுராம சம்ஹிதால இருக்கிற இந்த பூஜா பத்ததி இதெல்லாம் செஞ்சு, ஏன்னா 365 நாள் ஆச்சுல அவர் வந்தாராம். அப்ப எல்லா ரிஷிகளும் சொன்னாங்க, பரசுராமா இப்ப எப்படி இருக்குன்னு. ஐயோ போதும் சுவாமி, இனிமே பூஜையே பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற. ஒவ்வொரு நாளும் எனக்கு சிந்தனை பண்ணறதுக்கே நேரம் இல்லை. ஒரு பூஜை எடுத்தேன்னா ஐயோ இது ஏதாவது ஒரு நாளில் யூஸ் பண்ணியிருக்கேனான்னு பார்த்து ரெடி ரெஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் சரியா போயிடுது. அப்புறமா ஒவ்வொரு நாளும் மந்திரத்தை கம்போஸ் பண்ணதுலேயே எனக்கு நேரம் சரியா. 365 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, பகவான் சிந்தனையிலேயே இருந்துட்டேன். இதுதான் சொன்னேன், தேர் இஸ் நோ எனி பிராயஷ்சித்தம். ஆனால் வேற வழி இல்லை. அதனால 365 நாளும் நீ பகவானை சிந்தனை பண்ணதுனால உனக்கு பிராயஷ்சித்தம் ஆயிடுத்தப்பா அப்படின்னு. இப்படி வந்ததுதான் இந்த புஸ்தகம். ஸோ ஆனால் பாருங்க, அதுக்குன்னு பரசுராம சங்கீதை யாரும் விளக்கலை. அதுதான் இன்னைக்கு எல்லா மதங்களும், ஈவன் இன்க்ளூடிங் பகவத் பாதால் ஷண்மத ஸ்தாபகராகவும் பஞ்சாயத்தன பூஜையை நிறுவும் போதும் அதுல இருந்தா எடுத்துட்டார். தியான ஸ்லோகன்லாம் வேற எங்கெல்லாம் கரெக்ட்லாம் அடிக்கல, இங்க இருந்தா எடுத்துட்டார். ஏன்னா இவர் காப்பி ரைட்டே கொடுக்கல. அவர் சொல்லிட்டார் யார் வேணா யூஸ் பண்ணுங்க, ஏன்னா யார் யார் எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அவெல்லாம் போய் சேருவீங்கன்னு. அதே மாதிரி கிரமத்தை மாத்தல. எல்லா இடத்துலையும் எல்லா பகவானுடைய தியான ஸ்லோகத்திலையும் போய் பார்த்தீங்கன்னா ஆத்மாவாக இருக்கக்கூடிய நீ அதை மட்டும் எடுத்துட்டார். ஏன்னா எல்லா நீங்க பகவானை மாத்தலாம், பூஜா பద్ధதியை மாத்தலாம், பூஜா திரவியங்களை மாத்தலாம், ஆனா பரமாத்மா ஒண்ணுதானே, அதை எப்படி மாத்த முடியும்? ஸோ அதே தான் இங்க சொல்றார், நீ எந்த தேவத்தையை வணங்கினாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஐ டோன்ட் கேர் பிகாஸ் யூ ஆர் வர்ஷிப்பிங் மீ அலோன். இதுதான் பிரமாணம். தேபி மாமேவ கௌந்தேய ஏ கௌந்தி புத்ரா he is worshipping me alone. அப்ப நம்ம யாருன்னா ஒருத்தர் வந்து சில கிராம தேவதைங்களை வணங்குறான்னா தப்பில்லை, ஆனா அந்த பద్ధதியை ஃபாலோ பண்றாங்களா? அதனால தான் அகைன் ஐ எம் டெல்லிங், வேதம் இஸ் த ஒன்லி பிரமாணம். பரசுராமர் வந்து வேதத்துக்கு இல்லாம இல்லை. அந்த 365 நாளும் பார்த்தீங்கன்னா வேதத்துல சொல்லியிருக்க கடவுளை தான் எடுத்துட்டார். இன்னைக்கு ஏதேதோ கடவுளை எடுத்துட்டு இருக்கா, இல்லாத கடவுளெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அது தப்பு. தட் we have to condemn. அவனை ஏன் கண்டம் பண்றோன்னா, எப்ப அந்த ஸ்ட்ரீம்க்கு வந்துருப்பா, நீ ஸ்ட்ரீமை விட்டு வெளியே போற, அதனால உள்ளார வந்துருன்றோம். ஓகேங்களா? ஸோ ஏ கௌந்தேயா ஏபி பக்தா ஸ்ரத்தையா அன்பிதாக, அவன் என்னை விசாரம் கூடு மீன்ஸ் விஸ்வாசத்தோடு ஸ்ரத்தையோடு என்னை உபாசனம் செய்கின்றான். அந்நிய தேவதாக, அந்நிய தேவதைகளை ஆராதிக்கின்றார்களோ அவர்களும் தேபி மாம் ஏவ, என்னை தான் உபாசிக்கின்றார்கள். அபிதி பூர்வகம், அபிதி பூர்வகமாக இல்லாமல், விதி பூர்வகம்னா வேதோக்த பூர்வகம், அபிதி பூர்வகம்னா வேதம் இல்லாதது. வேதம் இல்லாததாக செய்தா நான் கிடையாது, அது சொல்லிட்டார் கிளியரா. வேதம் ஒத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பிற தேவதைகளை வணங்கினால் என்னை வணங்கியதாக சமம். சாஸ்திர பிரமாணமாக மாமீவ யஜந்தி, ஆராதிக்கின்றார்கள். இதுல பாஷ்யக்காரர் சொல்றார், ஏ அபி அந்நிய தேவதா பக்தாக அந்யாசு தேவதாசு பக்தாக அந்நிய தேவதா பக்தாக சந்தக ஸ்ரத்தயந்தா ஆஸ்திக்க புத்தியாக. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும், அந்த லைனை. ஆஸ்திக்க புத்தியாக. ஏன் அவன் நாஸ்திக புத்தியோட போய் நான் பகவானை வேண்டேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அப்ப அது வேஸ்ட். ஓகேங்களா? அனுகதாக யஜந்தக பூஜா பூஜயந்தக ஏ கௌந்தேய தேபி மாம் ஏவ அபிதி பூர்வகம் யஜந்தக அபிதஹ அஜ்ஞானம் தத் பூர்வகம் அஜ்ஞான பூர்வகம் யஜந்தக இத்யர்த்தக. பாஷ்யக்காரர் ரொம்ப பர்ஃபெக்டா கொடுத்துருக்காரு. அதனாலதான் பகவத் பாதால் இன்னைக்கும் ஸ்டாண்டர்ட். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டாரு பாருங்க. நான் இவ்வளவு தொலைவு சொன்னேன்ல, அவர் சொல்லிட்டாரு ஆஸ்திக்க புத்தியோடு இருக்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்திவாதினக. கிம் அஸ்திவாதினக? வேதம் அஸ்திஹ சாஸ்திரம் அஸ்திஹி சர்வா வேதாக ஈஸ்வரஹ பகவந்தஹ அஸ்தி இதி வாதினஹ ஆஸ்திக்கஹ இதி வதந்தி. ததனந்த் விரோதஹ நாஸ்திக்கஹ. எவன் ஒருவன் பகவானை பஜிக்கவில்லையோ, எவன் ஒருவன் வேதத்தை ஒற்றுக்கொள்ளவில்லையோ,
எவன் ஒருவன் யாரா இருந்தாலும் சரி, இதுல எவ்வளவு பெரிய, சில பேர் சொல்லுவோம் ஆகமத்தை நாங்க ஒத்துக்கிறோம், சாஸ்திரத்தை அடமரமண்டு. ஆகமம்ன்றது கோனார் தமிழ் கைடு, கவர்மெண்ட் போட்ட புக்கு, தமிழ் புக்கு இல்லாம கைடு வருமா? புக்கு கைடுக்கே வேல்யூ கொடுக்கறது எது? புக்கு. அதே மாதிரி சிக்ஷா, கல்பம், வியாகரணம், நிருக்தம், சந்தசம், ஜோதிஷம்ன்ற அங்கங்களும் அதற்கு எக்ஸ்பிளனேஷனா வந்த புக்கு தான் என்னது? ஆகமங்கள். அந்த ஆகமங்கள் எதை ஒத்து இருக்கு? வேதத்தை ஒத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாஞ்சராத்திரம், வைகானசம், அது ஆகம சாஸ்திரம். ஆனா அதுல என்ன சொல்லியிருக்கு? தத்விஷ்ணோர் பரமம் பதம் எங்க இருக்கு? வேதத்துல இருக்கு. வா, சிவ ஆகமம், சிவ ஆகமம் சொல்றீங்க, இன்னைக்கு சிவாச்சாரியர்கள் சொல்ற அத்தனை ஆகமும் வேதோக்த ஆகமம். ஏன்? அதுல சொல்ற மந்திரம் என்ன? அகோரே ஏபியோ தகோரேபி எங்க இருக்கு? ருத்ரத்துல இருக்கு, வேதத்துல இருக்கு, ரிக்வேதத்துல இருக்கு. போய் பாருங்க. அப்ப இல்ல சுவாமி நாங்க ஆகமத்தை தான் ஃபாலோ பண்ணோம். அப்ப நீ வச்சுக்கோ. இது எப்படின்னா, எனக்கு என்ன படிக்கிறது ராமாயணம், ஆனா இடிக்கிறது பெருமாள் கோவில். எனக்கு பெருமாளும் ராமனும் வேணும். இப்ப 2 பேரும் ஒரே அவதாரம் தான். பெருமாளே சொல்லுவான், என்னடா இது இப்படி ஒரு மூட பக்தியா இருக்கானேன்னு சொல்லுவார் அவர். அதான் உண்மை. அதனால எல்லாமே பகவான். இதெல்லாம் தெளிவா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதனால நம்ம சொல்றோம் ஆஸ்திக்க புத்தியாகா அப்படின்றார். அடுத்தது இந்த மாதிரி ஏன் பகவான் சொல்லணும்? ஏன்னா அவர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கார். திருப்பவும் அதையே சொல்றாரு. எப்ப எல்லாம் உடனே அர்ஜுனா மேபி மே டவுட்டட், ஓ மற்றவங்களையும் வேத பிரகாரம் வணங்கினா கிருஷ்ணகிட்டே போயிடுமா அப்படின்னா அவன் கிருஷ்ணனா தான் பார்க்கறான், இன்னும் பரமாத்மாவை கவனிக்கல. அதுக்காக சொல்றாரு பகவான் 24வது ஸ்லோகத்துல 24x7 நான் தான் இருக்கேன்னு 24வது ஸ்லோகமா வச்சுட்டார். அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் ப்ரோக்தா ச பிரபுரேவ ச நது மாம் வி ஜானந்தி தத்வேனாஷ யத் ஸ்வதஞ்சிச்ச. இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கேன், இங்கேயே எங்கன்னா பார்த்து சொல்லிடலாம். அதுக்கு எங்க இருக்கு? அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச நது மாம் ஜானந்தி தத்வக்ஞோ நாசந்தி தே. அவர்கள் ஜனாம், அவர்களுக்கு தெரியவதில்லை, மற்றவர்களையும் நான் தான் இருக்கிறேன்னு தெரியலப்பா அப்படின்றார். அகம் ஹி சர்வஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச நது மாம் அபிஜானந்தி தத்வேன ந அபிஜானந்தி தே. ஓகேங்களா? சர்வஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச அகமேவ. போக்தாவும் நானே, பிரபுவாகவும் நானே இருக்கின்றேன். போக்தானா ஸ்வீகரிக்கின்றவர், போக்தானா யார் புஜிக்கின்றார்களோ அவர்களுக்கு போக்தான பேர். பிரபுரேவச்ச நானே சுவாமியாகவும் இருக்கின்றேன். அகம் ஏவஹி மாம் தத்வ நாபி ஜானந்தி. யதார்த்தமாக மக்கள் இதை தெரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் அந்த மலை கோவர்தன மலைய உதாரணம், அந்த பூஜை பண்ணணும், இந்திரனுக்கு பண்ணணும் அப்படின்னும் போது இவர் சொல்ற, இந்திரன் எதுக்கு பண்றீங்க சுவாமி, நம்மகிட்ட வாங்கும், நமக்கு எல்லாரும் நன்மை கொடுக்கறது எது? கோவர்தனம். அப்ப கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணுங்கன்றார். உடனே கோவர்தனத்துக்கு பூஜை பண்றா. இவர் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற சீடை வெள்ளை பணியாரம் எல்லாம் எடுத்து வாயில போட்டுக்கிறார். அகம் கோவர்தனோஸ்மின்றார். எல்லாரும் பாக்குறாரு, என்னடா கண்ணா நீ எடுத்து வாயில போட்டுங்கன்னு. நான் தானே, இதோ இருக்கு பிரமாணம் பாருங்க. எல்லாம் உடனே சொல்றான், அவன் திருடிட்டான். எங்க திருடினா? அதோ இருக்கே பிரமாணம். நான் சொல்றேன், நானே தான்ப்பா எல்லாமே, நானே கோவர்தனமா இருக்கின்றேன், நானே குட்டி குழந்தையா கிருஷ்ணனாகவும் இருக்கின்றேன், நானே கோபிகளாகவும் இருக்கின்றேன் என்றார். அதனால கோபிங்க யாருமே இந்த கேள்வி கேட்கல. உடனே அவங்க என்ன சொல்லணும்? உடனே குச்சி வச்சு யசோதா அடிச்சிருக்கலாம்ல, ஏண்டா படுவா பராஸ்கள் நீ இதை ஆஃபர் பண்ணிட்டு நீயே சாப்பிட்டுட்டேன்னு உடனே சொல்ல எதை காமிச்சிட்டா. அதனால அவளும் புரிஞ்சுட்டான். கோபிகர்களும் யாரும் சொல்லல, ஏன்னா இது நித்தியப்படி திருடுறது, இன்னைக்கு சொல்லி திருடி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, அது திருடே இல்லை. அதனால சரி ஓகே, லைசன்ஸ் அக்செப்டட், ஓகே அப்படி சொல்லி விட்டுட்டு இருக்கா. ஸோ நதுமாம் அபிஜானந்தி தத்வேன நாஷய. அவர்கள் என்னை அறிய மாட்டுகின்றார்கள். மீன்ஸ் தே டோன்ட் நோ ஹூ ஐ ஆம் ரியலி.
That's why it is happening. Atate சயந்தி, நழுவுகின்றார்கள். என்ன புரிஞ்சிக்காம அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதனால் நழுவுகின்றார்கள். தம் யதா யதா யாந்தி ததேவ பவந்தி. இதுல பாருங்க, வர்ஷிப் வித் பெட்டி மைண்டட். அதுல வேற சில பேர் இல்லை எனக்கு இந்த பகவான் தான் பிடிக்கும், அந்த பகவான் மேல துவேஷம், அந்த பகவான் எனக்கு பிடிக்காது, இந்த பகவான் மேலதான் பிரீத்தி அப்படி சொல்றாருல்ல. அவங்க பகவான் என்ன சொல்றான், எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன். அப்ப ஏன் அந்த துவேஷம் வருது? பிகாஸ் வி ஆர் சீயிங் செகண்ட். அதனாலதான் வேதம் சொல்லும் போது தே தேவானாம் அப்படி பசுஹு, அவன் தேவனாக இருந்தாலும், தேவன்னா எந்த தேவன், பெரிய பெரிய தேவனாக இருந்தாலும் அவன் பசுஹு, தேவானாம் அப்படி பசுஹு. பசுனா பசுமாடு கிடையாது, மிருகத்திற்கு சமமானவன். பலம், அவன் ஃபலத்தையே பிடிச்சுட்டு இருக்கான். எனக்கு இந்த கடவுளுக்கு இந்த ஹோமம் பண்ணுன்னா பிடிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அமாவாசை பூஜை இன்னைக்கு இது என்ன சொல்றாரு, பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ எடுத்து தூக்கி போடுறாலாம், அதுல எல்லாம் போடுறா. அது அது சொல்றாங்க, சுவாமி அந்த சுவாமி அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிட்டா ஒரு புகை வர்றதுல ஒரு நாத்தம் வர்றதில்லை. வேதத்துலயும் இல்லையே, எங்க சொல்லியிருக்கு அது மாதிரி போட சொல்லி, அது மாதிரி போட சொல்ல. ஸோ இவாளே பண்ணுறது ஏதோ ஒன்று தெரிஞ்சு பண்ணது. அப்போ என்ன அர்த்தம், பெட்டி மைண்டட். இப்போ நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களுக்கு அந்த கடவுளை பிடிக்கல சொல்லிடுவோம், இல்லப்பா உண்மையை புரிந்து கொள்ளவில்லை நீ அப்படின்றார். லோ ட்ரூத் ஆல்வேஸ் டாமினேட்ஸ் த ஹையர் ட்ரூத். தட் இஸ் த ப்ராப்ளம். இந்த லோயர் ட்ரூத் சில பேர் ஒன்றும் இல்லை, ரொம்ப அடிச்சு பேசுவா, அப்படியே நான் சொல்லது தான் சத்தியம் அப்படின்ற மாதிரி. அப்புறமா பார்த்தீங்கன்னா அது உண்மையே இருக்காது. நீங்கள் ஜோக்காக சொல்லுவா சில பேர், மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமவை உடைச்சா பொன் சட்டி. அவள் உடச்சே சொல்லலாம், ஐயோ சட்டி உடச்சே சட்டி, இதே இவ உடச்சதும் மண், அவள் உடச்சதும் மண் தான். ஆனால் அவள் சொல்லும் போது ஏற்றி சொல்லிடுவா, அதனால அது மண் சட்டியாக இருந்தாலும் அது பொன் சட்டியாக மாறி போயிடும். சில பேர் ஒருத்தர் சொல்லுவா, சுவாமி உங்களுக்கு கோவமே வராது. இல்லைங்க எனக்கு கோவம் வருங்க. இல்லை மனுஷனா பிறந்தா கோவம் வருங்க. இல்லை இல்லை உங்களுக்கு கோவமே வராது, நான் எனக்கு தெரியும். இல்லைப்பா எனக்கு கோவம் வரும்ப்பா, சில நேரம் வரும்ப்பா. இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாது சுவாமி, நான் சொல்லிட்டு இருக்கேன் கோவம் வர அதான் இவன் அடிச்சு சொல்லி நம்மள அடி வாங்க விட்டுருவான். அது மாதிரி இருப்பா. அதுவும் சொல்றார். அதனால தே யஜந்தி, தே டோன்ட் நோ, தே ந ஜானாதி. கிமர்த்தம் ந ஜானாதி, மைட் இஸ் ரைட்ன்னு இருக்கா. அதனால இது இப்ப சொல்றவங்க இல்ல, அந்த காலத்திலயே இருக்கா. சார்வா காசுன்னு இருந்தா ராமன் கிட்ட சொல்லியிருக்கா, வால்மீகி ராமாயணத்துல வருது. இந்த இவர் ஒருத்தர் இருந்தார், பேர் மறந்து போச்சு எனக்கு. அவர் ஒரு பெரிய ரிஷி தான். அவர் போய் ராமனுக்கு இல்லாதும் பொல்லாதுமெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே ராமன் சொல்றாரு, ரொம்ப நன்னா சொல்றீங்க, ரொம்ப நன்னா இருக்கு அது நீங்க சொல்றதெல்லாம், ஆனா அது சாஸ்திர விகிதமா இல்லை, அதனால நான் ஏத்துக்கிறதா இல்லை, போயிட்டு வாங்க. ஜாபாலி மகரிஷி, ஜாபால மகரிஷி சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். எது, ஏ ராமா, உங்க அப்பா சொன்னதுல நீ நாட்டெல்லாம் விட்டுட்டு போயிடாத, நாடுதான் உனக்கு பொக்கிஷம், அம்மா நீ மூத்த புள்ள, இன்னொன்னு வேத இதுலாம் சொல்ல. அவன் டெவில் கோட் பண்றான். கர்மகாண்டத்துல சொல்லியிருக்கு, நீ ராஜாவா இருக்கவன் வேண்டியவன், அதுக்குன்னு நீ நாட்டெல்லாம் விட்டுட்டு போவியா, இங்க இருந்தே வேணா நாட்டிலேயே இருந்துட்டு காட்டை பார்த்துக்கோ. அது சொல்றது உன் டெரிட்டோரி தானே, அதனால நீ காட்டை பார்த்துக்கோ, அது நன்னா இருக்கும். உங்க அப்பா அப்புறம் தானே பார்த்துக்கோ, நீ அப்படியே பார்த்துக்கோ. இன்னொன்று அவரே ரிட்டையர்ட் ஆவறன்னு சொல்லிட்டார், நேத்து சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார், யூ வில் பி த நெக்ஸ்ட். என்ன அப்புறமா என்ன சொன்ன முதல் சொன்ன வாக்கை எடுத்துக்கோ, ரெண்டாவது சொன்னதுலாம் எடுத்துக்கூடாது அப்படின்றான். ஆத்மாவை பத்தி இல்லாத போல அதை சொல்றான். இல்லை அதெல்லாம் ஒத்துக்காதப்பா என்றான். அப்ப ராமர் சொல்றார், நல்லா பேசுறீங்க, நீங்க பேசுறது ரொம்ப ஏன்னா நீங்க பெரிய ரிஷி வேற, ஜாபால மகரிஷின்னு பெரிய பேர்லாம் வாங்கியிருக்கு, ரொம்ப நல்லது, நல்லா சொல்றீங்க சுவாமி, ஆனா வேதத்துக்கு ஏற்பு உடையதில்லை, போயிட்டு வாங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணும், துணிமணியும் கொடுக்க சொல்றேன், அதெல்லாம் சம்மானெல்லாம் கரெக்டா பண்ண சொல்லிடுறேன், போயிட்டு வாங்க அப்படின்னுறாரு. ஜாபால மகரிஷி, என்னடா அது இவ்வளவு சொல்லி ராம ஏத்துக்கலையே அப்படின்றார். அதுதான் ராமன். விஸ்வாமித்ர மகரிஷி சொல்லியும் எடுத்துக்கல. டேய் நான் குரு சொல்றேன்டா, சீதையை அக்செப்ட் பண்ணிக்கோடா, அவன் நல்லவதான் உத்தமி தான் அப்படின்றார். சொல்றாரு
அப்போ உங்களுக்கு குருன்ற ஸ்தானத்தையும் நான் எடுத்துடணும் அப்படின்றார். வசிஷ்டரானாலும் சரி, விஸ்வாமித்திரானாலும் சரி, 2 பேருக்கும் இதே தான் கதின்னு வாயை மூடிட்டோம். என்னடா அது வாயை திறக்க விட மாட்டேன். கடைசியில பித்ருவாக்கிய பரிபாலனன்ற ஒரு லைன்ல மாட்டினார் ராமர். இல்லைன்னா அப்பாவையும் சொல்லி எடுத்துக்க மாட்டார். தசரதன் அந்த இடத்துல தான் மிராக்கிள் பண்றா. தசரதன் அவன் இறந்து விட்டான்ல, லக்ஷ்மண தீய மூட்டுன்றார் உலகத்துக்கு புரிவிக்கிறதுக்காக. ஏன்னா அவன் லக்ஷ்மண சுவாமி கிட்ட சீதாமர அபச்சாரம் பண்ணிட்டா. தெரியல அந்த கதை, இந்த ராமாயணம் எல்லாம் படிச்சிருப்பேன். அதான் பெரிய தப்பு. அங்கதான் லக்ஷ்மண் ரேகான்னு ஒண்ணு வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. ராமர் சத்தம் கேட்டு போயிட்டார் மான பிடிக்கணும்னு. அங்க மாரீச்சன் சீதா சீதான்னு கத்துறான். உடனே லக்ஷ்மண சுவாமி சொல்றாரு, இல்லப்பா அது சீதா கிடையாதுமா, எனக்கு தெரியுமா, ராமருடைய குரல் அண்ணா தெரியும், அது ராமர் கிடையாது, அண்ணா கிடையாதுன்றான். உடனே சீதா சொல்றான், ஐயோ இதுக்காக என்ன அடையிறதுக்காக தான் நீ என் கூடியே ராமர் கூடியே வந்துட்டியோ காட்டுக்கு? ஏன்னா நான் ராமர் தான் போக சொன்னாங்க காட்டுக்கு, நான் பத்தினின்னு இருந்தாலும் நான் வந்தேன். நீ அப்பயே வரும்போது நான் டவுட் பண்ணேன், லக்ஷ்மணா நீ என்ன அடையிறதுக்கு தான் வந்திருக்கியோ, அதனாலதான் ராமர் அங்க அந்த பக்கம் அனுப்பிச்சுட்டு நீ ஏன் பக்கத்துலயே இருக்கியா அப்படின்ட்டு. இதை லக்ஷ்மண சுவாமியால கேட்க சகிக்கல. உடனே அவர் தலை குனிஞ்சிட்டார். குனிஞ்சு, என்னம்மா நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் சொல்ற, நீ போய் பண்ணு அப்படின்னோன்னு அவர் சரி ஓகேன்னு போயிட்டார். அப்ப ராமர் அங்க திட்டுறாரு, ஏன் நீ சீதா விட்டு வந்த? யாருக்கு? நான் தான் சொன்னேன்ல இங்கே இருக்க சொன்னேன். அன்னி அப்ப கூட சொல்லல, சீதா என்ன சொன்னான்னு சொல்லவே இல்லை. அவர் ரொம்ப ராமர் அழுவுறத பார்த்து அப்ப சொல்றாரு, அண்ணி இப்படி சொன்னானா, அதனால தானே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது, அதனால இப்படி வந்துட்டேன்னா. அவன் அப்படி சொன்னாலான்னு சொல்லி அப்படியே மனசு கொதறாரு. அது எங்க ராமர் கண்ணிலேயே தண்ணி வருதுன்னா, அந்த நகைலாம் விழுந்திருக்குன்னு சொல்லி சுக்ரீவன் எடுத்துன்னு காமிக்கிறான். அப்ப அவர் கண் அப்படியே அழுது அழுது கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. லக்ஷ்மணா நீ வா, நீ கண்டுபிடின்றான். அவன் பார்த்துட்டு, எனக்கு இதெல்லாம் நான் பார்த்ததா சரித்திரம், ஏன்னா நான் அண்ணியோடைய காலை தானே நான் பார்த்துருக்கேன், நித்தியபடி நமஸ்காரம் காலையில பண்ணுவேன்ல, அதனால பாதத்தை பார்த்து பழக்கம்னா மீதி ஆபரணம்லாம் எனக்கு தெரியலன்னா கண்டுபிடிக்க முடியலனான்றான். அப்ப ராமர் அப்படியே கதறிற, உன்னை போய் டவுட் பண்ணிட்டாளேடா, இப்படி ஒரு கேள்வி கேட்டு உன்னை அசிங்கப்படுத்திட்டாளே. அந்த இது பிராரப்தம் இருக்குல்ல, பகவானே ஆனாலும் பிராரப்தம் தான் இருக்கு, மகாலட்சுமி பெரிய பிராட்டியா இருந்தாலும் இந்த பிராரப்தம் இருக்கு. அதுக்காக சொல்றாரு, லக்ஷ்மணா தீயமூட்டு, ரிவெஞ்ச் எடுத்துரு, வேற வழி இல்லை. ஏன் ஒரு பக்கம் தர்மத்தை படிபாலனும், இன்னொன்னு சத்திய சங்கல்பனா இருக்கிறதுனால, மூணாவது என் மனைவியா இருந்தாலும் இதுதான் அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கணும். 2வது சாது அபச்சாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்பா சொன்னதுக்காக நான் போனேன், ஒரு நல்ல மகனா இருந்து நான் போனேன். ஆனா என்ன நம்பி வந்தவனை அபச்சாரம் பண்ணலாமா? அந்த அபச்சாரம் பண்ணல, அதுக்கு இது பிராயஷ்சித்தம் பண்ண சொல்லு அப்படின்றார். அதனாலதான் ராம சொன்னார், எல்லாம் பெருசா பட்டிமன்றம்லாம் வச்சுட்டு நீ பண்ணாங்க, உண்மையான ரீசன் தெரியணும் அதுக்கு. அப்ப சொன்னும்போது சீதா சொல்ற போறேன் அப்படின்ற. எல்லாரும் தடுக்கிறா, விஸ்வாமித்திர தடுக்கிறார், வசிஷ்ட தடுக்கிறார், வேத ரிஷிகள்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் சொல்றாங்க ராமா விட்டுடு ராமா அப்படிலாம். கௌசல்யா சொல்ற, அம்மாவே ஆனாலும் கிடையாது, யூ டோன்ட் ஹாவ் த ரைட்ஸ் டு இன்டர்ஃபியர் இன் மை மேட்டர்ன்ட்டாரு. எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சுட்டா. கைகேயி சொல்றா, டேய் நான் தானே தான் காரணம், காரணம் கர்த்தா, 3 நான் தானே, நான் சொல்றேன்டா ஒத்துக்கோடா, சீதா ரொம்ப நல்லவிடான்னு. ஜனகனும் கம்முனு வாயடைச்சு போயிட்டான். இதுக்கு மேல சொல்லத்துக்கு ஒன்றும் இல்லை. இப்ப யார் சொன்னாலுமே ராமா இஸ் நாட் கோயிங் டு அக்செப்ட். அப்ப என்ன பண்ணதுன்னு தெரியல. பித்ருலோகத்துல இருந்து வெயிட்டிங்ல, ஏன்னா அவருக்கு இன்னும் பித்ரு சாதம் போய் சேரல. சம்பாஜிக்கும் அந்த இதுக்கும் கருடனுக்குலாம் கொடுத்து விட்டாரு அவரு மோட்சத்தை. அப்பாவுக்கு சொந்த அப்பா கொடுக்கல, அதனால பித்ருலோகத்துல வெயிட்டிங் லிஸ்ட்ல நாட் எட் கன்ஃபார்ம்டு உட்காந்துட்டு இருக்காரு ஆர்ஏசியில. அவர் அங்கிருந்து சொல்றாரு, ராமா நான் சொல்றேன்டா சீதா நல்லவிட அப்படின்னும் போது ராமர் அப்படியே ஸ்டம்பிஸ்டர். ஏன்னா இப்ப அவர் அவதார நோக்கமே என்ன? பித்ருவாக்கிய பரிபாலனம். இப்ப அப்பன்னு சொல்லியிருக்கான், என்ன பண்ணுறது? தென் ஹி டோல்ட், அவன் இறங்கி வரட்டும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதனால தான் அந்த அக்செப்டன்ஸ் வருது, இல்லைன்னா சீதையை ஒத்துக்க மாட்டார். அப்புறம் வந்துட்டாளா சீதா, வெயிட் பண்றாரா, 3 நாள் கழிச்சு சொல்றாரு, சீதா
உன் இஷ்டப்படி இந்த அயோத்தியால எந்த வீட்டில் வேணா போய் வாழ, எங்க வேணா நீ போய் தங்கு, யார் வீட்டில் வேணா போய் சாப்பிடு, எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இல்லை. ஏன் இந்த ஓப்பன் செக் கொடுக்குறாருன்னா, he has that much guts to say இங்க அயோத்தியால இருக்கிற அத்தனை பேருமே நல்லவங்க, அதனால்தான் ராமராஜ்யம். ஒருத்தர் கூட சீதாவை ஒரு எதிரியாவோ இல்ல அந்நியனாவோ பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வர்றாரு. அதுலயும் யாரோ ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பை ரெக்டிஃபிகேஷன் பண்ணதுக்காக ஸ்ரீரங்கத்துல ரங்கமன்னாரா பிறக்கும் போது அந்த வண்ணம் தான் வந்து சொல்றான் நம் பெருமாள் அப்படின்னு காட்டி கொடுத்தாரு. அப்ப சொன்னார் ராமர், ஸ்ரீரங்கண்ணா பரவாயில்ல, கண்ணனா இருக்கும்போது எவன் எனக்கு துணி கொடுக்கலையோ, கோலாய பீடத்துல போய் மாலை கேட்கிறார், துணி கேட்கிறார், பட்டு வஸ்திரம் எல்லாம். அவன் சொல்றான் இது கம்சனுக்கு தோச்சது, அயன் பண்ணி வச்சிருக்கேன், நீ வந்து கேட்கறிய, அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்ட்டான். அங்க ஒரு வண்ண அபச்சாரம் பண்ணான். ராமாவதாரத்துல சீதைக்கு அபச்சாரம் பண்ணான். அதனால இந்த இடத்துல இந்த வண்ணா வந்து பிராயஷ்சித்தம் பண்ணிட்டான். நம்பெருமாள்னு அப்பா சரி ஓகே என்ன ஏத்துட்டல, நம்பெருமாள்னு சொன்னல, உன்னை நீ ஏத்துட்டேன்னு அர்த்தம், நான் உனக்கு முக்தி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இதுக்கு முக்தி கொடுத்தான். ஸோ திஸ் மச் சூக்ஷ்மம் இருக்குள்ளாரு. ஏன் மற்றவாளுக்கு தெரியல, மூட திருஷ்டி. அதனால பகவான் என்ன சொல்ற, நம்ம we are to question the பகவான். நமக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருக்கா பாருங்க. விஸ்வாமித்திர மகரிஷியும் வசிஷ்டருக்குமே புரியாதவன், துரோணருக்கும் கிருபனுக்கும் புரியாதவன், பீஷ்மருக்கும் குந்திக்குமே புரியாதவன் பகவான். நம்ம யார் புரிஞ்சுக்கிறது? பெருசா சொல்றோம், இல்ல கடவுள் கிடையாது, ஜனங்களே புரிந்துக்கோங்க அப்படின்ற. அதனாலதான் தே மூட ஜனாகா, அதான் அதுக்காக தான் சொல்ற, தத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லைப்பா. காரணம் வெரி சிம்பிள், தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை பிலாசபி அப்படின்றார். ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு வார்த்தை அது. பலபிரஷ்டாவா இருக்கான், பலன்ல அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான், பகவானை தெரிஞ்சுக்க ஆசைப்படலை. அதனாலதான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கிறார், இந்த உலகத்துல இருக்கிறவங்களாம் நீ எப்படி பாக்குற அப்படின்னும் போது சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, அவன் எப்படி பார்த்தா எனக்கு என்ன இல்ல, சப்போஸ் அவங்கெல்லாம் வந்து சிலர்லாம் உன்னை வந்து ஏளனம் பேசினா நீ என்ன பண்ணுவ, நான் திருப்பி கொலைப்பேன் அப்படின்றார் சுவாமி விவேகானந்தர் சொல்றார். அப்ப நரேந்திர அவங்கெல்லாம் என்ன கொலைச்சாங்கன்னா நீ என்ன பண்ணுவ, நானும் அவங்க கூட கொலைப்பேன். அப்படி சொல்லக்கூடாதுரா நரேந்திரா, தப்பு, அவங்களுக்குள்ளாரையும் கடவுள் தானே இருக்கான். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவன் கொலைக்கிறது நீ விட்டுடு, யூ டோன்ட் கேர். அதையும் சொல்ற அர்த்தத்தை, யூ டோன்ட் கேர் ஃபார் தம், லெட் தெம் பேக். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் கடைசி காலத்துல அதை சொல்றாரு, the society cannot be changed, it is like the curly tail of a dog. இப்படியே வார்த்தையை யூஸ் பண்றாரு. கொஞ்சம் குரூஷியலான வேர்டு, ஆனா உண்மை இதுதான். Society cannot be changed. Then why we want to serve the society? To understand this is a fact. And the society has given a chance to you to serve. அதனால்தான் அந்த ராக்கஃபெல்லா வந்து கேட்கும்போது அவனுக்கு எவ்வளவு திமிரு பாருங்க, எடுத்துன்னு வந்து பிளாங்க் செக்கை கொடுத்து சொல்றான், ஏ விவேகானந்தா, yesterday you was telling you want some money, I am giving blank check அப்படின்ற. அப்புறமா அவனே சொல்றான், யூ ஷுட் ரைஸ், நீ வந்து எழுந்தவனேந்து என்கிட்ட இருந்து வாங்கிக்கணும், ஒரு வினயமே இல்லையன்றான். உடனே சுவாமி விவேகானந்தர் திருப்பி சொல்றாரு, ஐ ஹாவ் கிவன் யூ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு சர்வ் அப்படின்றா. எவ்வளோ இந்த தைரியம் வருமா யாருக்குன்னா, கொடுக்கிறவன் ராக்கஃபெல்லர், ஜான்டி ராக்கஃபெல்லர்ன்ற பெரிய, அப்பயே நார்த் அமெரிக்காவில் இருக்க ஒரு பெரிய கோடான கோடீஸ்வரன், வாங்குறது பிச்சைக்காரன். ஆனா இவர் என்ன சொல்றார், நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன், நீ எனக்கு கொடுக்கறதுக்கு, நீ தான் எனக்கு தேங்க்ஸ்க்கு சொல்லணும், நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்றார். அதுதான் சாதுக்களுடைய ஹையஸ்ட் லெவல். ஏன்னா இவங்க ஆத்ம வித்து. பட்டினத்தாருடைய லைஃப்ல தெரியும்ல, பட்டினத்தார் பெரிய பணக்காரர், பெரிய வியாபாரி. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, வியாபாரம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டார். நாடு நகரம் எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் கடைசியில் அந்த காதர், இந்த ஊசியும் காதான்னு எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டார். இவர் போய் ஒரு கோயிலில் உட்காந்து, அதே ஊர்ல, வெளியூர் போனாலும் பரவாயில்ல, அதே ஊர்லயே உட்காந்துன்னு கோயிலுக்கு வெளியே நின்று பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு ஆயாசமா நல்லா உட்காந்துட்டு இருக்காரு அந்த கோயில் முன்னாடி. அவர் கூட வியாபாரம் பண்ண வணிக
இதை கேட்டு ஐயோ இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி இவரை பார்க்கறதுக்கு வர்றாரு. போய் பார்க்குறாரு, அந்த கோவில் முன்னாடி கோமணத்தோட உட்காந்துட்டு இருக்காரு. இவனுக்கு மனசு கலங்குது. எவ்வளோ பெரிய வணிகனா இருந்தவன், எவ்வளோ செல்வந்தம் வச்சிருந்தவன், எல்லாருக்கும் வைரமும் வைடூரியமும் வாங்கி வாங்கி எடுத்து கொடுத்தவன், இன்னைக்கு கோவிலுக்கு முன்னாடி நின்று வெத்துங்கையோடு நின்றுட்டு பிச்சை எடுக்கிறியடா, இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லி இவர் வாயை திறந்தே கேட்டுடுறாரு. என்னடா பலன், இப்படிலாம் ஏன்டா இப்படி நடக்கிற, இதனால உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னாரு. இவர் திரும்பி கேட்டாராம், இதோடைய பலன் நீயே அனுபவிக்கிறிய அப்படின்னாரு. என்னடா அனுபவிக்கிறேன்னாரு. பாரு, நான் உக்காந்துட்டு ஆயாசமா இருக்கேன், நீ நின்றுட்டு என்கிட்ட கேட்டு இருக்க, நீ நிற்க யாம் அமர அப்படின்னாரு. அதான். ஸோ ஆத்ம வித்தங்களுக்கு எந்த காலத்திலையும் சுகமா தான் இருக்கார். இவர் ஜடபரத சொல்றாருல, அந்த இவர் சட்டம்பி நம்பூதிரி சொல்லும்போது சொல்லுவா, அவ்வளோ நேரம் அவர் அமைதியாக நின்றுட்டு இருந்தார். இந்த ராஜா பார்த்துட்டு, ஐயோ இங்கே பெரிய ஆத்ம வைத்தவங்களை நான் தப்பாக திட்டிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு கொஞ்சோண்டு நகர், அது போதும் எனக்கு. ஏன் சுவாமி, நான் ஒழுங்காக சூரிய ஒளியில் நல்லா சன்லைட் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன், வந்து மறைச்சி நின்றுன்னு இருக்கே போ அப்படின்னாராம். இவருக்கு என்னடா இது, நம்ம ஏதாவது உபகாரம் பண்ணலான்னு பார்த்தா இவர் அதையே வந்து எனக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு இது பண்ணிட்டார். தட் இஸ் த சிச்சுவேஷன். பகவான் தெளிவா அதெல்லாம் சொல்றான். they don't know, they can't able to understand. who can able to understand the God? பெரிய பெரிய அவதாரங்களா இருக்கிறவங்களே முடியல, நம்மளாம் ஏமாத்துறோம். சொல்லுங்க. 25 பாருங்க. they can't able to understand because யாந்தி தேவ விரதா யாந்தி பித்ருன் யாந்தி பித்ருன்விதா பூதானி யாந்தி பூதேப்ஜ்ய யாந்தி மத்யா ஜீனோபி மாம். யாந்தி தேவ விரதா யாந்தி பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதாஹ பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாதி நோ அபி மாம். மாம் இந்த இடத்துல என்னைன்னு சொல்றார். என்னை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதனால் இந்த ப்ராப்ளம் வருதுப்பா. ஏன், அவன் கிருஷ்ணன்றது ஒரு உடம்பா பார்க்கறா, ஆனா நான் யாரு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மமா இருக்கிறவன். எந்தெந்த தேவர்களை நாம் எப்படி எப்படி வணங்குகின்றோமோ அந்தந்த தேவர்களுடைய சக்தி தான் நமக்கு கிடைக்கும். இது வேதத்திலே இருக்கு. யார் யார் எந்தெந்த தேவதைகளை உபாசிக்கின்றார்களோ அவரவர்கள் அந்தந்த தேவதைகளாக மாடி விடுகிறார்கள். இப்ப யாருன்னா ஒருத்தர் காளி உபாசிக்கிறாருன்னா என்னவாவா, காளியா தான் வருவா. யாருன்னா ஒருத்தர் சாத்விகமான கடவுளை உபாசிக்கணும்னா என்ன பண்ணுவா, சாத்விகமான ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப காளியை உபாசிக்கிறவங்கலாம் அப்ப ரஜசா தானே மாறணும். அப்ப ஸ்ரீராமகிருஷ்ண சாத்விகத்துல இருக்கிறது காரணம் என்ன, புரியுதுங்களா? பிகாஸ் he understood Kali is none other than சாத்விகா. அந்த அந்த உக்ரமான ஸ்வரூபத்துல ஒரு சாந்தமான ஆத்மா இருக்கு. அது பிரகிருதி லீலையோடைய ஹம்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவா. இப்ப காலபைரவர் உபாசிக்கிறீங்க, அது என்ன இருக்கு, நாய் அவுத்து போட்டு அது பாட்டு நின்றுட்டு இருக்கு. காலபைரவர் அப்படித்தானே பாக்குறீங்க. நீங்க இந்த நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா அவருக்கு நல்ல பண்டு வெல்வெட்டு துணிலாம் போட்டிருப்பா. நீங்கள் காஷி போயிருக்கீங்களா? போயிருப்பில்ல, அண்ணா போயிட்டு வந்தார். அவர் போய் பார்த்தீங்கன்னா வெல்வெட்லாம் போட்டிருப்பா. அந்த கோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய துணியெல்லாம் வஸ்திரமாக கட்டி வச்சுப்பா. சாமியே தெரியாது, ஒதுக்கி வச்சு பார்த்தா தான் தெரிவார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிராயுத பாணியாக நக்னனாக இருப்பார், துணியே இருக்காது. அஷ்டமி அன்னைக்கு தேய்பிர அஷ்டமியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மூக்கடலில் தான் போட்டிருப்பா. அதெல்லாம் எடுத்து நீங்கள் சுண்டல் தான் பண்ணி சாப்பிட முடியும். அது இன்னொன்று, அந்த மூக்கடலில் வந்து வேதத்தில் சொல்லலை, இவங்களே போட்டுக்கிறது இல்ல. அது தட்சிணாமூர்த்தி போடுறாங்களோ இவருக்கு போடுறாங்களோ, மாமாவுக்கு சக்தி வேணும்னு டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் மை வியூகம். டாக்டர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு வந்து ஆர்த்தோ டாக்டர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு வந்து எலும்புலாம் கொஞ்சம் தேய்கிறதுன்னு. இவருக்கு வாங்குறது கஷ்டம் இல்லை, சரி ஓகே அங்கே போடுங்க, இங்கே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பார். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பார். ஸோ அவெல்லாம் நக்னா இருக்கிறவா. ஏன் சுவாமி, அவங்களெல்லாம் உபாசனை பண்ண, அப்ப நம்ம என்ன, இப்ப இந்த ரூல்ஸ் பாருங்க, எந்தெந்த தேவர்களை வணங்குகின்றார்களோ அவரவர்கள் அந்தந்த தேவர்கள் ஆகின்றார்கள். இப்ப நீங்க போய் காலபைரவரை போய் வணங்கினா நம்ம என்ன ஆகும், நம்மளும்
துணி இல்லாம ரோட்டோரத்துல நிக்க வேண்டியதுதான். அப்படி இல்லை. சரி, அதான் அதுக்கு தான் அதை சொல்றேன். இப்ப காளியை வணங்குறீங்க, அப்ப என்ன அடுத்து முண்டமாலா, அப்படி இந்த மாலைகள் என்ன சொல்லுங்க, முண்டமாலா தமிழ்ல கபாலங்கள் எல்லாம் மாலையாக போட்டுக்கொண்டு நாக்கெல்லாம், அப்ப என்ன பண்ணும், எப்போ பார்த்தா நாக்க வேற வெளியே வச்சுட்டு இருக்கணும். அது வேற ஒண்ணு, அது இன்னொரு கஷ்டம். அம்மா ரெட் கலர்லயே ட்ரெஸ்ஸே கிடையாது காளிக்கு. காளிக்கு உண்மையிலேயே ட்ரெஸ் கிடையாது, நக்னஸ்வரூபம் தான். அவளும் கையை தான் வந்து இதுவா வஸ்திரமா கட்டின்னு இருக்காவ. அப்ப நம்மளும் அப்படிதான் நிற்போமா? அப்படி இல்லை. அதோடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணனை நீங்க வணங்குனீங்கன்னா நம்மளும் வந்து திருடனா தான் மாற வேண்டியதுதான். ரணச்சோர் அப்படின்றான் பாவம், அப்ப நம்மளும் ஓட வேண்டியதுதான். அப்படி இல்லை. அந்த தாத்பரியத்தை உணர்ந்துட்டோம்னா அந்த தாத்பரியத்தோட வாழ்க்கையை நம்ம அடைவோம். ஓகேங்களா? எம் வாபி ஸ்மரன்பாவம் தியஜந்தந்தே கலேவரம். இதே மாதிரி யதா யதா தேவதா உபாசதே ததா ததா தேவம் பூத்வா தேவம் விரஜேத். பாருங்க, 3 கொட்டேஷன் இருக்கு. ஸ்மிருதில இருந்து ஒன்று சொன்னேன், புராணத்துல இருந்து ஒன்று சொன்னேன், ஸ்மிருதி எனக்கே தெரியாம வந்தது இது 3மே. ஸோ 3த்துலயும் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கா. யார் யார்கள் எதை எதை வணங்குகின்றார்களோ அவரவர்கள் அந்தந்த தேவர்களாக மாறுகின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அந்த ஐஸ்வர்யங்களையும் அந்த தாத்பரியத்தையும் நாம் அணைகின்றோம். அவங்களுடைய எக்ஸ்டர்னல் ஏன் அப்படி இருக்குன்னா, அந்த எக்ஸ்டர்னல் ஸ்வரூபத்தை பார்த்து நீங்க வணங்கிடக்கூடாது. இப்ப சிவலிங்கத்தை வணங்குனீங்கன்னா பிக்ஷாண்டியா இருப்பாரு, அப்ப நம்மளும் பிக்ஷை தான் எடுக்கணும். அப்படி இல்லை. வாழ்க்கையுடைய தத்துவத்தை அவர் உணர்த்துறாரு. எல்லாம் சர்வமும் இவரே பகவானே சொல்றாரு, பஸ்மசாத் குருத்தேர் சொல்ல போறாரு கொஞ்ச நேரத்துல. எல்லாம் பஸ்மந்தாம்பான்றார். அதனால்தான் அவர் பாருங்க, அப்ப பெருமாள் யாரு? சிவனுடைய ரொம்ப ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு. அதனாலதான் அவர் பஸ்மத்தை பத்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்லணும்? திருமண்ணை பத்தி சொல்லணும்ல, மண் சாம்பலை பத்தி சொல்றாரு. பிக்ஷாண்டீஸ்வரர் தத்துவம் என்ன? அவர் எல்லாமே வந்து சர்வமும் சாம்பல் மயம்தான்றதுனால அந்த சாம்பலை எடுத்து உடம்பு முழுக்க பூசின்னு சுத்துறாரு. இப்ப இந்த சாம்பலை புரிஞ்சுட்டோம்னா நம்ம என்ன ஆகும்? உலகமே வந்து எல்லாமே வந்து மித்யாரூபம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம்? பகவானே, இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லை, உன்னை தவிர, அப்போ உன்னைதான் நான் வணங்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். இதுதான் சிவ தத்துவமே. இதை விட்டுட்டு நம்ம புரிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் புலித்தோளும் திரிசூலத்தை தான் கையில் வச்சுக்கணும். இன்னைக்கு அதான் நடக்கிறது. இஃப் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட், நம்மளும் வந்து அவரை மாதிரி நிறைய ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டுன்ட்டு புலித்தோல் எல்லாம் போட்டுன்னா அது வேற இமிட்டேட் பண்றா. அதான் சுவாமி விவேகானந்தர் தெளிவா சொன்னாரு, we don't want imitation, we want assimilation. Try to assimilate the points, try to grasp the inner taatparyam of the deities, try to understand the inner core of our sanatana dharma's value. அது தெரியாம என்ன பண்ணிடுறாங்க? அவன் புலிதோல் போட்டுருந்தா இவனும் புலிதோல் போட்டுக்கிறான், அவன் வந்து திரிசூலம் வச்சிருந்தா இவனும் திரிசூலம் வச்சுட்டு இருக்கான், இவன் ஒரு மேக்கப் போட்டிருந்தா இவனும் ஒரு அந்த மேக்கப்பே நம்ம போட்ட மேக்கப். இன்னும் தெளிவா சொன்னான் புராணத்துல. அந்த பகவான்களை பத்தி எடுத்து சொல்லும் போது அவங்க இதை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு தாத்பரியமா கொடுத்தது. ஏன் ருத்ராட்சம் போட்டுக்கிறார்? தியாகத்தோடைய அடையாளம். எதுக்கு விநாயகருக்கு புல்லு வைக்கிறாரு? வேற எதுவும் வேண்டான்னு சொன்னவருக்கு ஒரு புல்லனா புடுங்கி வைக்கிறோம். நம்ம என்ன பண்ணிடுறோம்? உடனே ஓகே, அவருக்கு புள்ளியே பெருசா போட்டு நம்மளும் போட்டுக்கிறோம். பிளாஸ்டிக் புல்ஸ் எல்லாம் வாங்கி கழுத்துல போட்டு விநாயகர் மாதிரி இருந்தா நம்ம விநாயகர் ஆயிடுவோமா? அதான். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்னர் வேல்யூ. அப்போ புல்லு போடாமே நம்ம விநாயகர் ஆக முடியும். எப்படி? ஏதாவது ஒன்று பார்த்தா எல்லாம் அதனால தான் அங்கே சொல்லிட்டாரு, அவர் எவ்வளோ பெரிய விநாயகர் உபாசகர் பாருங்க. யாரு? எம்பெருமானார் ராமானுஜர். திருநீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதயக. நான் ஒரு புல்லுக்கு சமமானவன்பா அப்படின்றார். ஏன்? அவர் புல்லு எதுக்கும் ஆகாது, நானும் எதுக்கு ஆகாது. அப்ப வேற யாரு? ராமானுஜர் இஸ் நாட் ஸ்ரீ வைஷ்ணவஸ், இஸ் எ கானபத்தியம். நீங்க உண்மையா சொன்ன இஸ் எ கானபத்தியம். ஏன்னா அவர் புல்லுக்கு சமமானவர்னு அந்த விநாயகரை ஆராதனம் பண்ணதுனால்தான் அவர் இப்படி சொல்றாரு. ஸோ தேவதாக தே தேவான் யாந்தி, பித்ருதான் பித்ரு யாந்தி, மத்தியாஞ்சி அபி மாம் யாந்தி. இந்த மாம்னதுக்கு என்னன்னு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவதைகளை சில பேர் வணங்குகின்றார்கள். ஓகேங்களா? எதுக்கு? எனக்கு குபேரம் வேணும், மகாலட்சுமி வேணும். எதுக்கு? பணத்துக்கு தான் சாமி.
குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மகாலட்சுமிலாம் தேவையில்ல, அதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா எனக்கு சம்பளம் கொடுக்குற காசை பேக்கெட் பண்ணி கொடுக்குற அவர் போதும் எனக்கு யார் தேவை, காளி தேவை, அல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இருக்கிற சக்தியை போதும், எனக்கு யார் தேவை, சரஸ்வதி தேவை. ஏன்னா இப்போதைக்கு 12th பாஸ் ஆகணும், 10th பாஸ் ஆகணும், ஹயக்ரீவர் தேவை. அந்த கோயிலெலாம் போனீங்கன்னா பேரெல்லாம் போட்டு ஃபோன் நம்பரையும் போட்டு ரோல் நம்பரையும் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா கடவுள் எங்கன்னா மிஸ் பண்ணி பக்கத்து பெஞ்சுக்கு கொடுத்துட்டானா பாஸை, அதனால் அதுங்க கரெக்டாக எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்தந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் வேண்டிக்கிறான். இப்போ வயலில் இருக்கிறவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை சுவாமி எனக்கு என் வயல் நன்னா இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், பாம்புங்கள்லாம் நன்னா இருக்கணும், அப்போ தான் பாம்பு எலியை சாப்பிடும், எலி என் வயலை நாசம் செய்யாது, அதனால பாம்பை வேண்டிக்கிறான். அது ரீசனபிள். என்ன கேட்டால் அது கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆத்மாக்கள்னு. இப்போ காட்டில் ஒருத்தர் இருக்கான், காட்டில் அவன் ஏதாவது ஒரு தப்பு தண்டா நடக்கக்கூடாது, தன்னுடைய உயிரெல்லாம் மிருகங்களால் பலி ஆகக்கூடாதுன்னா அவன் காளியை உபாசிக்கிறான். காட்டில் தான் முக்கால்வாசி வனபத்ர காளிலாம் வச்சிருப்பா, பத்திரிகையில் வனபத்திரகாளி, சில பேர் சொல்லுவாங்க பத்ரகாளி சொல்லுவாங்க. பத்ரம்னா நன்மையை கொடுக்கவள், பத்ரகாளி, பத்ரம் ததாதி சக காளி பத்ரகாளி, யா வரணும், ஏன்னா ஸ்திரீலிங்கத்தில் போடணும், யாஷாம். இவன் என்ன பண்றான், ஒருத்தர் நான் பத்திரகாளி வந்திருக்கேன், நான் 11 மணி கூட வாங்குவோம், ஒன்றும் தப்பு இல்லை, 10 மணிக்கு இல்லை 11 மணி கூட வாங்குவோம். பத்ரகாளி வனபத்ரகாளி சொல்ற. ஏன் அப்ப அந்த வனத்துல போயின்னு இருக்கும் போது, வனம்னா காடு, காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஏதாவது திருடி ஏதாவது ஆயிடக்கூடாது, அதுக்காக எனக்கு நன்மை நடக்கணும், உலகத்துக்கும் நன்மை நடக்கணும், மிருகங்களால எனக்கு அகால மிருத்தி வரக்கூடாதுன்னு அந்த பத்ரகாளியை வணங்கிக்கிறார். ஓகேவா? வாகனங்கள்லாம் வணங்குறோம். அப்ப என்ன அர்த்தம், அந்தந்த பகவானுடைய வாகனங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற இது கருடனோ, இல்லை இந்த பக்கம் நந்தியோ, இல்லை இந்த பக்கம் காலபைரவரோ, ஏன் அவெல்லாம் என்னை காப்பாற்றுவன்னதுக்காக. ஸோ இந்த தாத்பரியம் தெரிஞ்சு நம்ம வணங்குறதுல தப்பே கிடையாது, அதெல்லாம் கரெக்டானது. ஆனால் தெரியாம வணங்குறாளே அப்படின்னா இட் இஸ் தேர் ஃபால்ட். ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த பகவானை வணங்குகின்றார்கள். அவர்களுள் நானே இருந்து அவர்களை அனுகிரகம் செய்கின்றேன். பித்ருயாந்தி பிருத்துவிதான். சில பேர் பார்த்தீங்கன்னா பித்ரு பூஜையை பெருசா வச்சுட்டு இருப்பா. பித்ரு பூஜை பண்ணணும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனா அதுக்குன்னு 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்க வணங்கிட்டு அவர் போய் எப்பயோ சேர்ந்திருப்பாரு. பித்ரு லோகத்துல இருந்து அவர் சொர்க்கலோகமோ நரகலோகமோ போயிருப்பாரு, இல்லை பின்னாடி திரும்பியும் பிறந்திருப்பாரு, இல்லை முக்தி அடைஞ்சிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், சான்சஸ் ஆர் தேர். அவர் ஏதோ ஒன்று ஆயிருப்பாரு, ஆனா அவங்களே பிடிச்சுட்டு இருப்பா. சில பேர் பார்த்தீங்கன்னா பித்ரு தேவதைங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பா, ஆனா எதை பண்ணணுமோ அதை விட்டுருவா. பித்ரு தேவதைங்களுக்கு பண்ணுவாரு, ஆனா காக்கா கூட வைக்க மாட்டான், எச்ச கையால ஓட்ட மாட்டேன்னுவா. அந்த காக்கா பூதயக்னி எல்லாம் பண்ணல, பூதயக்னி பண்ண மாட்டான். ஏன் இல்லை என் தாத்தாக்கு தான் அது. அப்போ சரி, ஓகே, சப்போஸ் ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன், தாத்தாக்காக அவர் ஒரு பட்டு வஸ்திரம் வச்சிருக்காரு, வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பாயசம் எல்லாம் வச்சிருக்காருன்னு வச்சுங்க. தாத்தா எடுத்துட்டாருன்னா அடுத்த முறை கும்பிடவே மாட்டான். அவனுக்கு நன்னா தெரியும் இந்த தாத்தா போயிட்டா 3வது தலைமுறை அவர் திரும்பி வரமாட்டார்ன்ற எண்ணத்துலதான் அவன் வைக்கிறா. ஆமா, ஒரு பருக்க காணாம போச்சுனாலும் இவர் அவ்வளவுதான், நெக்ஸ்ட் டைம் நோ ரவுண்ட், அதோட பேக்கப் அப்படின்னுடுவா. பித்ரு யாந்தி பித்ருன் வித்தான், அதை சொல்றாரு. அப்ப அந்த பித்ருக்களிடம் இருக்கக்கூடிய, ஏன் பித்ரு பூஜை பண்ற அவங்களுக்கு தெரியுமா அது? ஏன்னா அதை நான் சொல்லணும், இவ்வளவு தொல்லும் நான் சொல்லிட்டு சுவாமி நீங்களே அகெயின்ஸ்டா சொன்னீங்க, அதனால நான் இவ்வளவு நாள் அமாவாசை தர்ப்பணம் பண்ண அதையும் நிறுத்திவிடு. அப்ப நான் தான், எனக்கு தான் அந்த பாவம் வரும். இப்ப நம்மளுடைய தாத்தா பாட்டிங்களையோ அப்பா அம்மாவோ இறந்துருந்தா அவங்கள வணங்குறாங்கன்னா அவங்களுக்குள்ளார இருக்கிற நல்ல குணங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை பாருங்க, எங்க தாத்தா உண்மையே சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அதனால அவர் உயிர் விட கூட நேரிட்டது, எவ்வளோ கஷ்டத்திலையும் அந்த வாழ்க்கையில சமாளிச்சுட்டு போய் சொல்லாம இருந்தார். அன்று நாம் அவர்களை நினைத்து அவங்க சொன்ன அவங்க காட்டி சென்ற அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணவே ஒரு பெரிய வாழ்க்கை. இதை விட்டுருவான், ஓகேங்களா? அவர் பாவம் கஷ்டப்பட்டு பிறந்து பொய் சொல்லாம இருந்து வளர்ந்து செத்தாரு. இதை விட்டுவிட்டு அவன் என்ன பண்ணுவான், பட்டு புடவையும் நீங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிமேஷன் கிரவுண்ட் இந்த பக்கம் கூட இருக்கு சேலம்ல, அங்க போற வழியில ஒரு சுடுகாடு ரோடு இருக்கு, நான் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், சுடுகாடு ரோடுன்னு. ஸோ நீங்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு கூரை வீட்டுல ஒழுகின்ட்டு கஷ்டப்பட்டுன்னு இருப்பா. அவன் புள்ள சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு கூட போட்டிருக்க மாட்டான். அந்த அம்மா பாவம் பாட்டி வயசானது ரோடா பிச்சை எடுத்து வளர்ந்துருக்கும். செத்த பிறகு
பெரிய மண்டபம் கட்டி வச்சிருப்பான், அது மார்பிள்ல வேற போட்டு வச்சிருப்பான். என்னது உபயம் போட்டு என்னுடைய அருள் தாய்க்கு நான் கொடுக்கும் இது இவன் தான் கட்டி வச்சான். பகவான் சிரிப்பான், இடப்பா இடமே எந்து கல்லும் மண்ணும் கொத்தனார் கட்டினா நீ யாரு உங்க அம்மாவுக்கு டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு? அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்தியா, இல்ல ஒரு கூரை வீடு தான் கட்டி கொடுத்தியா? எதையுமே நீ பண்ணல. செத்த பிறகு மணிமண்டபம் கட்டி வச்சு என்ன பிரயோஜனம் அதுக்கு? உயிரோடு இருக்கும்போது நனைஞ்சி ரோடா சுத்தனா பிச்சை காய்ச்சி மாதிரி, செத்த பிறகு பெரிய மணிமண்டபம் கட்டினா என்ன பிரயோஜனம் அது? அதுதான் வேண்டான்ற. அதுக்கு தான் சொல்றான் பித்ரு யாந்தி பித்ரும் யதாம். ஏன்னா இதை ஸ்ரீதர சுவாமி சொல்லும்போது கொஞ்சம் நடுக்கத்தோட சொல்றாரு, பித்ருஷு விரதம் தேஷாம் ஸ்ரத்தையா விக்கிரியமானாம் தே பித்ருயாந்தி. ஆனா அதை விட்டுட்டு ஸ்ரத்தையே இல்லாம பண்றா. ஊருக்காக பண்ணுவா சில பேர் பார்த்திருக்கலாம். அது வேற பெருசா நோட்டீஸ்லாம் போட்டுருவா. நோட்டீஸ் போடுறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு செல்போனு காலையில எடுத்தோடனே மெசேஜ் போட்டுருவான், சார் டுடே இட் இஸ் நாட் பாசிபிள் சார், டுடே மை மதர்ஸ் ஷாத்தா சார். 10 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணி வச்சிருப்பான். வீட்டில் போய் பார்த்தேன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனை குத்திட்டு மாமா பண்ணிட்டு இருப்பார், இவன் உட்காந்துட்டு இருப்பான், அவளும் புரியும் தூண்டிட்டு ஒன் டே மேட்ச் பார்த்துட்டு இருப்பான். கேட்டா இல்லை அதை வச்சு தானே லீவ் கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டானே இப்படி சொல்லுவா. நான் கேள்விப்பட்டு நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம். இல்லைன்னா லீவ் கொடுக்க மாட்டாங்க சார் பாஸ், அதனால நான் இப்படி சொல்லிட்டு வேற வழி இல்லைன்னு. அப்ப மாமா பாவம், அவர் என்னதான் ஸ்ரத்தையோட அந்த சாதத்தை செஞ்சாலும் ஒரு பலன் கிடையாது. ஏன்னா அவருக்கு அது அம்மாவே கிடையாது, அம்மாவோ அப்பாவோ கிடையாது. ரெண்டாவது அவர் வந்ததே என்ன சகாமம் தான். அவர் அந்த வாழைக்காய் பத்தைக்கும் அந்த குடுக்கக்கூடிய பச்சரிசிக்காகவும் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தேங்காவோ இல்லை காய்கறி எல்லாம் கொடுப்பார்ல, அதுக்காக தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இவன் போய் உட்காந்துட்டு புரிச்சுட்டு இருப்பான் இதை ஒன்று. அப்ப இது ஸ்ரத்தையா? அஸ்ரத்தையா ஹுதம் தத்தும் பின்னாடி 18வது சாப்டர்ல வச்சு நசுக்க போறாரு. பாவம், அதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு நான் சொல்லி தீரணும். அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்யந்தம் ததம். அதை நெருப்புல போட்டது மாதிரிடா, எனக்கு கொடுக்கவே இல்லடான்றாரு பகவான். அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம். நீ தானம் பண்ணதா இருந்தாலும் என்ன பண்றான், பெருசா பேனர் வச்சுடுறான். கொடுக்கறது இவ்வளோ பேனர் பெருசா இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அப்ப என்னப்பா காரணம்? வேஸ்ட் பண்றான். பித்ரு யாந்தி பூதேஷு. அது மட்டும் இல்ல, மத்யாந்தி மத்யா ஜினஹ அபி மாம் யாந்தி. மாம் யஷ்டும் ஷீலம் ஏஷாம். ரொம்ப ஈஸியா என்ன அடையலாம். பகவான் சொல்றான் என்னை ஈஸியா அடையலாம். அதெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ பேனரா போட்டு தண்டரா கட்டி உஃப்னு ஊதி வேற நான் இருக்கேன். சில கிராமத்துலாம் பண்ணி பார்த்து கிராமத்துக்கு எதுக்கு போகணும், நரகத்திலேயே இருக்கலாம். இந்த நரக சிட்டிஸ்ல இந்த இப்ப ஆடி மாசம் வந்துருச்சுல, ஆடி மாசம் மார்கழி மாசம் புரட்டாசி மாசம் எல்லாம் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலே திறக்க மாட்டாங்க. ஆனா ஸ்பீக்கர் மட்டும் 4 எத்திசகையும் முழங்கி சங்கு ஊதும். அது சுக்லா இதுன்னா இது சுப்ரபாதம்லாம் நடக்கும். கௌசல்யா சுப்ரதா இவன் இழுத்து புட்டிந்து தூங்கிட்டு இருப்பான். கோவிலே திறந்துருக்க மாட்டா மாமாலாம். அந்த மார்கழி மாசம் வரும்போது ஒன்றும் நீங்க பார்க்கலாம், எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துலயும் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே தார தம்பட்ட என்னென்ன அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருப்பான். அது சத்தவங்களுக்கு அடிக்கிறான், கோவில்லையும் அடிக்கிறான், கல்யாணம் பண்ணாலும் அடிக்கிறான். எல்லாத்துக்கும் எல்லா கிரியைகளுக்கும் அவனுக்கு தெரிஞ்சது ஒரு சத்தம் வரணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு டிஸ்டர்ப் ஆகணும், அப்படி போட்டுருவான். அதெல்லாம் போட்டு அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எத்திசையும் இருக்கும், அப்படியே 4 திக்கும் அப்படியே முழங்கி வானத்துல கீழ்ச்சிட்டு போவோம். அது இவன் என்ன பண்ணுவான், அத்தனைக்கும் மேல பஞ்சு வச்சு துணியை போட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான். நான் ஒரு முறை நிஜமா நடந்த சொல்றேன், காலேஜ்ல மயிலாப்பூர்ல இருக்கும்போது கரெக்டா என் ஜன்னலுக்கு பக்கத்துல தான் அந்த ஸ்பீக்கரை வச்சான். என் ரூமும் சின்ன ரூமு, அதை அடிக்கிறதுக்கு எனக்கு உள்ளார தூக்கி வாரி போடுது. நான் பூஜை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன், 3 மணிக்கு எழுந்து நான் பாட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இந்த சத்தம் என்ன அதிருது, அந்த பாத்திரம் பூஜா பாத்திரம் எல்லாம் அதிருது. சரி ஓகே என்னதான் பண்றான், ஏதோ நல்ல ஸ்ரத்தையோட பண்றாளே இத்தனை நேரத்துல மார்கழி மாசம் தூங்காம அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போய் பார்த்தா அந்த கோவிலே திறக்கல. நான் கேட்டேன் ஏன்டா கோவிலே திறக்கல, ஸ்பீக்கரை போட்டேன்னா அதெல்லாம் போடணும் சாமி உங்களுக்கு தெரியலன்னா. சரி ஓகேப்பா, உங்களுடைய ஞான உபதேசத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு வர வேண்டியது. கோவிலும் திறக்கல, பகவானையும் எழுப்பல, தானும் குளிக்கல, அது வேற விஷயம். மக்களை எழுப்பணும், ஏன் தான் இருக்கிறேன்னு காட்டணும். அகங்காரம் மம தர்ப்பம், அந்த மமகார தர்ப்பம் இருக்கு, அதை தான் சொல்றான். ஏன் தெரிஞ்சுக்கலன்னா பூதானி யாந்தி, அவர்கள் எல்லா உயிரினங்களிலும் நான் இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. அப்பா ஏன் தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கல.
பக்தியா உபகிருதம் தத்து. அப்ப எப்படி அது அடுத்தது சொல்றான், நான் இருந்தும் என்ன அனுபவிக்க முடியல, மாமே வக்ஷாமி பரமானந்த ரூபம். அதை அண்டர்லைன் பண்ணி சொல்றார் ஸ்ரீதர் சுவாமி. என்ன எவ்வளோ கிட்ட இருந்தும் அனுபவிக்க முடியாம இருக்காங்க, பரமானந்த ஸ்வரூபம் நாராயணாம் யாந்தி. ஸ்ரீதர் சுவாமி ஒரு லைனை ஆட் பண்ணிட்டார், அவனே நாராயணனாக. ஏன் அந்த பதத்தை யூஸ் பண்ணார்? அவர் வேணா உடனே சொல்றதா இருந்தா பரமானந்த ஸ்வரூபம் கிருஷ்ணா, பரமானந்த ஸ்வரூபம் என்ன வேற என்ன அச்சுதன் அனந்தன் அப்படின்னு பதத்தை போட்டிருக்கலாம். பரமானந்த ஸ்வரூபம் நாராயணம் யாந்தி. ஏன் நாராயணம்? அது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு பார்த்த மாதிரியே நராணாம் அயனக நாராயணக. அங்க நாராயணன்றது இப்ப ஸ்ரீதர் சுவாமிக்கு டாஸ்க். அவர் அச்சுதன்னு சொல்லியிருந்தாருன்னா he is also in this category. நாராயணன்ற பதத்தை போட்டதுனாலேயே ஸ்ரீதர் சுவாமி, ஏன்னா நான் அந்த கதை சொல்லியிருக்கேன்ல, ஸ்ரீதரம் சர்வம் யாந்தி நரசிம்ம பிரசாதத்தகன்னு காஷி விஸ்வநாதர் சாப்பா கொடுத்தினாரு. காரணம், இவருக்கு நாராயணன் என்றால் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன் என்பதை நான் தெரிந்து கொள்கின்றேன். அந்த பக்குவத்தினால அவர் சொல்றாரு, நாராயணன் தானே, நாராயண ஏவேதகும் சர்வம் யத் பூதம் யஸ்ச பவ்யம், நாராயண உபநிஷத்தே சொல்லுது. அதனால அவர் அந்த பதத்தை யூஸ் பண்ணி சொல்றாரு. பகவான் இதை தான் எதிர்பார்க்கிறோம். எது? நான் எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு வஸ்து, ஒரு இடத்துல மட்டும் ஒரு தேவதையில மட்டும் நான் கிருஷ்ணனா இருந்தா ராதை இல்லை, இல்ல ராதாவும் நானே தான். கிருஷ்ணனா இருந்தா நான் ருக்கு இல்லை, ருக்குவும் நானே தான். யார் ருக்கு? ருக்மிணி தாயாராவும் நானே இருக்கேன், மகாலட்சுமி தாயாரும் நானே இருக்கேன், பெரிய பிராட்டியாவும் நானே இருக்கேன், ராதையாவும் நானே இருக்கேன், உத்தவராவும் நானே இருக்கேன். நான் இல்லை, கிருஷ்ணாவே இருக்கான். அதனால்தான் வாசுதேவ சர்வமிதம் ச மகாத்மா சுதுர்லபக. ரொம்ப சிம்பிள். வாசுதேவ சர்வமிதம் ச மகாத்மா சுதுர்லபக. வசத் ஆச்சாதனே தாது வாசுதேவக வசத். எல்லா உயிரினங்களிலும் இருக்கக்கூடியவன். இது எவ்வளவு நேரம் சொன்னாலும் நீங்களும் புதுசாதான் கேட்குறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நாராயணன் யாந்தி நராணா மயனக நாராயணக தஸ்ய நாமக. அந்த எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நரன்னா ஜீவர்கள், அந்த ஜீவராசிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பகவான் யாருன்னா நான் தான் அப்படின்றார். அதனால அந்த இது அப்படின்னு சொல்லி சொல்றார். 25 இது எது பரியந்தம் போது 27 1 2 இருக்க முடிக்கணும். அப்ப இவெல்லாம் நம்ம எப்படி வணங்கணும்னு பகவான் எதிர்பார்க்கிறான்னு அர்த்தத்துல சொல்றாரு. ஓகே சுவாமி, நாங்கெல்லாம் இப்படிதான் வணங்குறோம், ஏதோ வெட்டி கிட்டி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு அப்புறமா ஸ்பீக்கர்லாம் போட்டு நீங்க சொன்ன மாதிரிலாம் ஒத்துக்கிறோம், நாங்களும் ஒத்துக்கிறோம். அப்ப நீங்க எந்த எதிர்பார்க்குறீங்க அதை எங்களுக்கு சொல்லணும்ல. இப்ப சோஃபார் நீங்க யூ ஆர் டெல்லிங் தட் வாட் எவர் வி ஆர் டூயிங் இட் இஸ் ஆல் மிஸ்டேக்னு நீங்க தப்பே கண்டுபிடிக்கிறீங்களே சுவாமி, நீங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா தானே நாங்க வணங்க முடியும்னா சொல்றேன்ப்பா சொல்றேன். அதே தான், அதுக்கு தானே நான் மெயினா சொல்றேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் இது. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்தி உபஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. ஏ அர்ஜுனா, நன்னா தெரிஞ்சுக்கோ. பத்திரம், வெறும் பத்திரம், பில்வ பத்திரமோ துளசி பத்திரமோ துருவ பத்திரமோ ஏதோ ஒரு பத்திரம். பத்திரம்னா தமிழ் பத்திரம் இல்லத்தான். சாமி சொத்தை எழுதி வாங்கிட போறீங்கன்னு சொத்தை குத்துறாதீங்க. அவர் கேட்கறதுக்கும் இல்லை, நீங்க கொடுக்கறதுக்கும் இல்லை. பத்திரம், புஷ்பம், ஏனி புஷ்பம். சில பேர் சொல்லுவா, இல்லை சுவாமி எனக்கு நீங்க தப்பா உபன்யாசம் பண்றீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, சிவனுக்கு வெள்ளை புஷ்பம், நாராயணனுக்கு சிவப்பு புஷ்பம். இதெல்லாம் நமக்காக ஏற்படுத்தினது. ஏன்? அப்ப அந்த ரெட் கலர் ஃப்ளவர் எல்லாம் பார்க்கும்போது யார் ஞாபகம் வரணும்? நாராயணன் பேர். வெள்ளை கலர் பூ ஞாபகம் வரும் போதெல்லாம் என்ன வரணும்? சிவன் ஞாபகம் வரணும். ஒரு புல்லை பார்க்கும்போது விநாயகர் ஞாபகம் வரணும். ஸோ எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கிறான்னு ஏத்தி காமிக்கிறதுக்காகவும் நம்மளை புரிய வைக்கிறதுக்காக வந்தது. நீங்க புரிய வந்ததையே புச்சி இழுத்துன்னு இருக்கும். இல்லை சுவாமி நீங்க தப்பா சொல்றீங்க, சரி ஓகேப்பா வச்சுக்கோ. ஆனா பகவான் இங்க பாருங்க சொல்லதா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? துளசி பத்திரம் புஷ்பம் சோயம் தானே சொல்லணும். அவர் சொல்லலையே. அப்ப என்ன அர்த்தம்? உடனே வியாக்கியாதா சொல்றார், பத்திரம் புஷ்பம் மந்த்ராபி
மக்யம் பக்தியா பிரியாக யஹ பிரயச்சந்தி தஸ்ய பிரயதாத்மனக சுத்த சித்தஸ்ய நிஷ்காம பக்தியா. அந்த வார்த்தையை போட்டார். சுத்த சித்தியம் இருக்கணும், சித்தம் இருக்கணும். நிஷ்காம பக்தியா, எதுவுமே எனக்கு இல்லை சுவாமி, நான் செய்யறதுக்குமே எதுவுமே இல்லை. ஏன்னா மரத்தை வச்சவனும் அவன் தான், விதைய போட்டவனும் அவன் தான், மழைய கொடுத்தவனும் அவன் தான். இல்ல சுவாமி, நாங்க தானே போர்ல இருந்து எடுத்து தண்ணி எடுத்து என் செடிக்கு ஊத்தினேன், அதுல இருந்தானே செடி வளர்ந்ததுன்னா, சுவாமி தண்ணிய கொடுத்தது போர், அந்த போர் மிஷினை தான் நீ உருவாக்கணும். அது கூட நம்ம ஞாபக சக்தியா இருக்கவன் அவன் தான். அந்த பூமியை கொடுத்தவனும் அவன் தான், வானத்துல மழையை கொடுத்தவனும் அவன் தான். அப்ப நம்மளால உருவாக்க முடியாது. ஓகேங்களா? சித்த சுத்தியா நிஷ்காம பக்தியா, எதுவுமே நான் செய்யறதுக்கு இல்லை, இருந்தாலும் என்னுடைய அல்பத்துவத்தை நீக்கிறதுக்காக நான் பண்றேன் ஏதோ ஒண்ணு, அப்படிதான் வச்சுக்கணும். நிஷ்காம பக்தியா தத் பத்ர புஷ்பாதிக்கம் தேன பக்தியா உபகிருத்தம் கிருஹந்தி. நீ எடுத்துக்கோ சுவாமி, எனக்கு எதுவுமே அதனால தான் தியாகராஜ சுவாமிகளுடைய ஒரு இடத்துல வரும். தியாகராஜ சுவாமிகள் ஒரு இடத்துல போயிட்டு இருக்காரு. அப்போ துளசி பத்திரம் கிடைக்கல. ஐயோ துளசி பத்திரம் கிடைக்கலையே, இப்ப ராமனுக்கு நான் துளசி பத்திரம், ஏன்னா அவர்கிட்ட ராம விக்கிரகம் துளசி பத்திரம் வைக்கணுமே அப்படின்னு தேடும் போது இந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்துட்டான். உடனே வில்வ பத்திரம் பக்கத்துல இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுட்டார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், எல்லா பத்திரம் தானே சொல்லியிருக்கான், அதுல வில்வ பத்திரம் துளசி பத்திரம் சொல்ல, பத்திரம்னு இருக்கு, எடுத்துன்னு போய் வச்சுட்டார். காஞ்சி மகா பெரியவாளுடைய உள்ள இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அவர் மகாராஷ்டிராவுக்கு ஒரு முறை சாதுர் மாசத்துக்கு போயிருந்தார். அங்க போயிருக்கும் போது அவருக்கு அந்த இடத்துல வில்வம் கிடைக்கல. அப்ப கிடைக்காத போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கொஞ்சம் அப்படியே எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், யார்கிட்டனா வில்வம் கிடைக்குமான்னு. அந்த இதுல கிடைக்கும் போது ஒரு குட்டி குழந்தை, அவன் டெய்லியும் பறிச்சு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருக்கான். அப்போ உடனே ஒரு மாமா சொன்னார், இந்த குழந்தை தான் கொடுக்குறான்னு. அந்த குழந்தைகிட்ட இவர் எதிர்ச்சியா ஒரு வாயை விட்டுவிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, உனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்டா, நீ ரொம்ப நாளா எனக்கு வில்வபத்திர கொடுத்துட்டு இருந்தியா பூஜைக்கு, உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டுனா, எதுனா சாக்லேட் கேட்கும், ஏதாவது வஸ்திரம் கேட்கும்னு நினச்சி கேட்டார். எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டுட்டான். புரிஞ்சுட்டான். ஏன்னா நீங்க எல்லாம் ஜெகத்குருன்னு சொல்றீங்க, எல்லாம் உங்க காலில் எல்லாம் விழுறா, நீங்க பெரிய ஆளு, அதனால எனக்கு மோட்சம் கொடுக்கணுன்ட்டான். இப்போ இவர் கொடுத்தே தீரணும், வேற வழி இல்லை. அதுவும் பகவான் கைங்கரியத்துக்கு ஒரு உதவி இருக்கான், பத்திரத்தை வேற கொடுத்துருக்கான், வில்வ பத்திரத்தை. ஸோ என்ன பண்ணிட்டா, சரி ஓகேப்பான்னு சொல்லி விட்டாரு. அப்புறமா அவர் வந்துவிட்டார் காஞ்சிபுரத்துக்கு, வந்து பூஜைலாம் பண்ணிருக்கோம். ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருக்கார், எடுத்து வில்வத்தை போடுறாரு, அள்ளி 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 போட்டு இருக்காரு. என்னடா அது பூஜைக்கு டைம் முடிஞ்சும் பெரியவா பண்ணிட்டே இருக்காளே அப்படின்னும் போது சொல்றாங்க, இல்ல வில்வமே தீரப்போது பெரியவா கேட்டுட்டே இருக்காருன்னு சொல்லி பண்ண, ஏன்னா இவ்வளவு நேரம் பூஜை பண்றாருன்னு தெரியல. நம்ம ரொம்ப நேரம் சமாதிலேயே இருந்துட்டார். ரொம்ப நேரம் கழிச்சு வெளியே வர்றார். வெளியே வரும்போது, என்ன சுவாமி என்ன ஆச்சு? இல்ல அன்னைக்கு எனக்கு கொடுத்தானே, அவனுக்கு நான் கடனை தீர்த்துட்டேன் இன்னைக்கு அப்படின்னாரு. சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். என்னன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. அங்கேருந்து ஒரு டெலிகிராம் வருது, அந்த குழந்தை இன்னைக்கு முக்தி அடைந்தான். அந்த முக்திக்கு இங்க பாருங்க கொடுத்துருக்காரு, வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருக்காரு பெருமாள். எவ்வளோ பெரிய காரணியம் இல்லை பெரியவா, எடுத்து கொடுத்தாராம். ஃபுல் வில்வத்தையும் போட்டு அவனுக்கு எப்படின்னா முக்தியை கொடுத்தே தீரணும், கொடுத்து விட்டார். அதே மாதிரி அர்ஜுன பாசுபதாஸ்திரம் வாங்கறதுக்காக என்ன பண்ணதுன்னு தெரியல, நைட்டோட நைட்டா உக்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது யுதிஷ்டிரன் சொன்னானா, தர்மபுத்திரன், அட மண்டு உன் கூடயே பரமாத்மா இருக்கான், அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கலாம்ல, அன்னைக்கே நம்ம தாத்தா சொன்னார்ல பீஷ்மாச்சாரியர், அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்றாரு. நாளைக்கு கர்ணன் கூட நான் சண்டை போறேன்னு, சரி ஓகே என்ன கிருஷ்ணன் என்ன போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறாரு. கிருஷ்ணன் என்ன போய் பார்க்கலான்னு போனா கிருஷ்ணன் என்ன பண்ணிக்கலாம், சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. டே கிருஷ்ணா, என்ன நீ என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்லப்பா நான் பூஜை பண்ணோம், நைட்டு ரொம்ப டயரம் ஆயிடுத்து, அதனால பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அஜிஜோ எனக்கு பாசுபதாஸ் ஆகணும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்றான். கிருஷ்ணர் வில்வத்தை எடுத்து ஒவ்வொன்றா சிவன் மேல பூஜை பண்ணிட்டு இருக்கார். உடனே கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்டான்ல பாசுபதாஸ்தர் நைட்டா போய் வாங்கிட்டு வரணும்ட்டு, சரி ஓகே நான் உனக்கு ஒரு ரத்தத்தை கொடுக்குறேன் போயிட்டு வா அப்படின்றார். ரதத்து மேல உட்காடுறான். உட்காந்தோன்னா ரத்தம் மேல கொங்கின்னு போயிடுது. அது ஹெலிகாப்டர் வேகத்துல போகுது, ஜெட் வேகத்துல மேல போகுது, எங்க கைலாசத்துக்கு போயிடுது. கைலாசத்துல போன உடனே சிவனை பார்த்து அர்ஜுனனுக்கு ரொம்ப சந்தோஷம். போய் நமஸ்காரம் பண்ணலான்னு அவர் காலில் பாக்குறாரு. இவன் இங்க கிருஷ்ணன் போட்ட அத்தனை வில்வம் அங்க இருக்கு. தலைய போய் பாக்குறாரு, சிவன் உடம்பு இல்ல, ஃபேஸ்
கிருஷ்ண ஃபேஸ் இருக்காங்க. இவருக்கு உடனே இதுவாயிடுச்சு, என்னடா இது, நம்ம வந்து வந்தது கைலாயத்துக்கு, காலில் வில்வத்தை பார்த்தோம், ஓகே ஐ கேன் ஏபிள் டு அக்செப்ட், ஏன்னா கிருஷ்ணா அங்கே போட்ட வில்வம் இங்கே வந்திருக்கும், ஏன்னா அவன் மானசீகமாக நல்லா பண்ணுறவன், பூஜை விஸ்வரூபம்லாம் காமிச்சிருக்கானே, நல்லா இல்லைதான், அதெல்லாம் அவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சி. ஆனால் முகமும் கிருஷ்ணனாகவே இருக்கு, சிவனா இல்லைங்க. அப்போ கேட்குறாரு என்னடா இது அப்படின்னா, இங்கேதான் பாருக்கு, அகமேவ சர்வவிதம், கிருஷ்ணனும் நான் தான், சிவனும் நான் தான். பத்திரம் புஷ்பம் பழம். புஷ்பம் எந்த புஷ்பத்தை வேணா போடலாம், அதனால எந்த பகவானுக்கு எந்த புஷ்பத்தை வேணா போடலாம். இந்த பகவானுக்கு இது கிடைக்கலையா, எல்லாத்தையும் போடுங்க. அதனாலதான் சர்வதேவ தேவி ஸ்வரூபாய எல்லா புஷ்பத்தையும் போட்டு விடுவோம் நாங்க பூஜையில. ஆமா, நானாவித பரிமள புஷ்பாஞ்சலின்னு தான் சொல்றோம். நம்ம உடனே என்ன சொல்றோம், சம்பா புஷ்பம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்ப ஜபா புஷ்பம்லாம் கிடையாது, எல்லாம் நானாவித பரிமள புஷ்பாஞ்சலியும் சமர்ப்பயாமின்னு தான் போடணும் அங்க. பழம், பழம்னா ஃப்ரூட், பழம், பழம்னு தமிழ் சொல்றீங்க. அந்த பாவம் அந்த அம்மா ராமருக்கு பழத்தை எடுத்து வச்சிருந்தாலாம் டெய்லியும். அவர் குரு சொல்லிட்டார், நீ இங்கேயே இருமா, நாங்கள்லாம் வந்து முக்தி அடைய போறோம், நாங்கள்லாம் போயிட்டு இருக்கோம், எங்க குருகுலத்தை வந்து நாங்க கொஞ்சம் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ இங்கேயே இருமா அப்படின்னு சொல்லி அந்த வயசான அது அப்ப கொஞ்சம் எங்க தான் இருக்காவ. என் சத்தியயுகத்துல ராமர் வருவார், வந்தாருன்னா அவருக்கு குரு சேவையா கொஞ்சம் பழமும் தண்ணியும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். இந்த அம்மா டெய்லியும் இலையை ரெடி பண்ணி அதில் புதுசாக பழங்கள் எல்லாம் பறித்து தண்ணியை வச்சுட்டு ரெடியாக வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. யாரு? சபரி தத்த ஃபலாசன போய் நின்றுட்டு இருப்பாளாம். இது என்ன பண்ணிடுத்து, நெய்லியும் நிற்குமா, கொஞ்சம் வயசாக இருக்காதா, 60 தாண்டி இருக்கும், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுற ஏஜ் வந்திருக்கும், கண்ணு சரியா தெரியல. ஸோ பக்கத்தில் குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்கால. இது எப்படின்னா, இவ காத்துட்டு இருக்கும் போது ராமர் இல்லை தசரதனி பிறக்கல. அப்ப இவன் சொல்லிட்டு போயிட்டார். இது அப்பத்துல இருந்தே வைக்க ஆரம்பிச்சு, டெய்லியும் வச்சுட்டு இருக்கு. இது வியாக்கியாத கர்த்தா சொல்றாங்க, அதனால நான் சொல்றேன். நான் இப்ப அவ்வளவுதான், இப்ப எனக்கு அதிர்ஷ்டானமா இருக்கு. உட்கார்ந்து அங்க இருக்கிற பசங்க கிட்ட எல்லாம் சொல்றா சபரி, 2 பேர் வருவாளாம், வில்லோட வருவா, வந்தா கொஞ்சம் சொல்லுப்பா, நான் பழம்லாம் வச்சுட்டு இருக்கேன், இந்த பக்கம் வந்து சாப்பிட்டுட்டு போவான்னு சொல்லி இந்த அம்மா உள்ளார போயிட்டுறா. டெய்லியும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறான். ஒரு நாள் வந்து சொல்றா, இப்பா வந்து சொல்லுவேன், அந்த பாட்டி அப்படிதான்டா சொல்லுது, எங்க அப்பா கிட்டே சொல்லி வச்சிருக்கடாதே. அவ்வளோ வயசாயிடுது. வயசாகி அப்படியே பழுத்த பழம், இதுவே பழமாயிருது. இது பழத்தை கொடுக்கணும்னு இருந்தது, இதுவே பழுத்த பழமா மாறி போயிருது. அப்ப ராம வரும். வந்த உடனே அந்த சபரி உள்ளார உட்காந்துட்டு இருக்கா, அந்த விளையாடிட்டு இருந்துச்சுல அந்த பசங்களோடைய கொள்ளு பேரன் வந்து சொல்லுதான், அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஒருத்தன் வருவான் வில்லோடன்னு, வந்திருக்கான், வரீங்களா அப்படின்னு. உடனே நம்ம ராமாயணம் யாரும் இது வந்து ஆர்பி சோப்ரா எப்படிதான் எடுத்தாருன்னு எனக்கும் தெரியல. அந்த பழத்தை எடுத்து இவ சாப்பிட்டு அது அப்புறமா ராமர் கொடுத்தா. அப்படிலாம் கொடுக்கவே இல்லை, அப்படிலாம் கொடுக்கவும் முடியாது. அப்படி ராமன் வந்து எச்ச பண்றவன் கிடையாது, உச்சிஷ்டத்தை வந்து எடுத்துக்கிறவன் இல்லை. சீத்தையே தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன்னவன். அம்மா 4 பேர் இருந்தும் அவங்க யாரும் ராமாயணத்துல போய் பாருங்க, அம்மா வந்து மில்க் ஊட்டினாலாம் கிடையாது அங்க. அதனாலதான் கட் பண்ணிட்டாரு விஸ்வாமித்திர இது வால்மீகி மகரிஷி. குழந்தை பிறந்தான்னு அடுத்த 3வது ஸ்லோகம் போய் பார்த்தீங்கன்னா 12வது வயசு வந்துருத்துன்னு. எங்கடா பாலசேஷ்டா, அதெல்லாம் கிடையாது, இவன் எந்த வேலையும் பண்ணலன்னு. அது கிருஷ்ணனுக்கு வச்சுட்டார். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சிஷ்டம்லாம் பண்ணல, அவ எந்த பழம் நன்னா இருக்குன்னு எடுத்து வச்சிருந்தா, பக்குவமா பொறுக்கி வச்சிருந்தா. அந்த பழத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறா ஒவ்வொரு நாளும். அது என்ன ஆயிடுது, ட்ரை ஃப்ரூட்ஸாவே மாறி போயிருக்கும் அவ வச்சிருந்த பழம் அவ்வளவும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறா. அப்ப ராமர் கேட்கிற பதில் என்ன தெரியுமா, முதல்ல ஒரு அதிதி சத்காரம் கொடுக்குறாங்க, நீங்க யாருன்னு கேட்கணும், நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு கேட்கணும், நீங்க நல்லா இருக்கீங்களா, இதெல்லாம் என்ன இது ஆசிரமம்னு கேட்கணும். அவர் என்ன கேட்கிறாரு, உங்க ஜபம் தியானம் எல்லாம் நன்னா போயிட்டு இருக்கா, உங்களுடைய இது ஆசன சுத்தி ஆயிருக்கா, உங்களுடைய தியானத்துல எல்லாம் பக்குவம் ஆயிருக்கா, பகவான் தர்சனம் கொடுக்குறா, இந்த மாதிரி கேள்வி கேட்கிறார். இதுதான் ஒரு பக்குவாத்மா கிட்ட கொடுக்குற ராமன். 12 வயசு பையன், ஆனா கேட்கிற விஷயம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரிஷிங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கிறான் அவ. உடனே இதெல்லாம் சொல்லி
நல்லா இருக்கு, நான் இப்ப பக்குவம் வந்துருத்து, இப்ப எனக்கு இதுக்கு மேல நான் இருக்கணும்னு ஆசை இல்லை, எங்க குரு சொன்ன சேவையை நான் செஞ்சிட்டேன், தட்சிணியை கொடுத்துட்டேன், இப்ப நான் கிளம்புறேன்னு அங்கேயே ராமர் லக்ஷ்மணர் இருக்கும்போதே தீய மூட்டினா உள்ளார இறங்கிட்டான், அப்படி போயிட்டான். செல்ஃப் எமுலேஷன் சொல்லாதீங்க அதுக்கு. உடனே சத்தியலாம் அவ கரெக்டா அந்த இது தட்சிணையை கொடுத்துட்டு கிளம்பிட்டா. இன்னொரு தட்சிணை ஒண்ணு காத்துட்டு இருக்கு, இன்னொரு குரு தட்சிணை. யார் அது? ஹனுமான். அவர் சூரியன் கிட்ட ஒரு தட்சிணை குரு உபதேசம் வாங்கினாரா, சூரியன் கிட்ட போய் குரு குலத்துல போய் கத்துட்டாரு. சூரியன் கிட்ட கடைசி நாள் கான்வெகேஷன் அன்னைக்கு கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது குரு தட்சிணை கொடுக்கணுமேனு. கவலைப்படாத, என்னுடைய மகனை பார்த்து காப்பாத்துக்கோ, ரெண்டாவது உனக்கு எது பரியந்தம் நான் அவன் ஏன்னா இவன் சுக்ரீவன் இவன் சூரியனுடைய புத்திரன், அதனால அவனை காப்பாத்து அப்படின்றாரு. எது பரியந்தம் காப்பாத்தணும் போது வருவார் ஒருத்தர், இக்ஷ்வாகு குலத்துல இருந்து பிறந்து தசரத மகாராஜாவுடைய பையன் வருவார். அவர் வரும்போது அவருக்கு நீ நல்லது பண்ணு, அதுக்கு மேல நீ என் பையனை விட்டுரு, நீ அவரை புடிச்சுக்கோ அப்படின்றார். அதுக்காக அனுமான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. வருவார் ஏன்னா குருகுலத்துல கொடுத்த ஃபீஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ ஹி ஹாஸ் டு பே பேக் வித் இன்ட்ரெஸ்டோட. ஸோ ரெண்டுத்தையும் பே பண்ணதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று சுக்ரீவனுக்கும் ஹெல்ப் பண்ணார், தென் ராமருக்கும் வந்த உடனே அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணார். இஸ் நாட் டன் இன் இஸ் ஓன் எஃபர்ட், ஹி ஹஸ் கிவன் ரீஇம்பர்ஸ்ட். அதே மாதிரி இங்க பத்திரம் புஷ்பம் பழம் தோயம். பழம் தோயம்னா வெறும் தண்ணி, அது நம்ம எல்லாமே காட்டுறோம். பகவானுக்கே தண்ணி காட்டின ஒரே ஆளுங்க நம்ம தான். ஆனா இதெல்லாம் செய்யறதுனால ஒரு பலன் இல்லப்பா, இது நாலுலயும் பக்தி இருக்கா பாருங்க. இந்த எல்லாரும் பத்திரம் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா, பழம் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா, தோயம் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் பக்தி இருக்கா? அந்த பக்தி இருந்தா யோமே பக்தியா பிரயச்சதி, இஸ் மை சுப்ரீம் பக்தா, பிகாஸ் இஸ் மை லவபிள் ஆடிபிள் இஸ் அடோரபிள் ஒன். நிஷ்காம பக்தியா அதையும் சொல்லிக்கிறாரு. எவ்வளவு எந்த இதுல இருந்தாலும் பண்ணலாம். சுத்ர யோனித்வாத்னு அதையும் சொல்றாரு. பரமேஸ்வரஸ்ய மம சுத்ர தேவதாமபி, அவ இழிவான இதுல இருந்தாலும். சபரி குகன் எடுத்துன்னு போய் பழத்தை தான் கொடுக்குறான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் எந்த யூனிவர்சிட்டியில போய் பகவத்கீதாவை போய் கத்துட்டு வந்தானோ தெரியல. ராமர் நிக்கிறாரு. ஆஹா ராமா வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணணும், அவர் ஒரு படகோட்டி தானே, எல்லா மக்களையும் கூப்பிடுறாரு. அவர் தான் தலைவர் அந்த படகு ஓட்டுற அசோசியேஷனுக்கு, இஸ் த ஹெட். உடனே கூப்பிடுறாரு எல்லாத்தையும், நம்ம இந்த காட்டுக்குள்ளாரு இருக்கிற பெஸ்ட் பீஸ் எல்லாம் எடுத்துட்டு வரான்ட்டாரு. அவன் தலையில பலாப்பழம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரான். எல்லாத்தையும் வச்சு ராமா சாப்பிடுன்றாரு. அவரு தொடவே இல்லை. அவர் அப்படியே ராமர் இல்லை, ஏன்னா அவர் ஆல்ரெடி உள்ளார கொஞ்சம் கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்காரு. விட்டு இந்த பக்கம் வந்துட்டோம், நம்ம வந்தது இல்லாம ஒரு தம்பி வேற பாவம் அவனும் வந்துட்டான், பிளஸ் நம்ம மனைவி ஜனகாபுரியிலேருந்து வேற இங்க வந்திருக்காளேன்னு சொல்லி அந்த கஷ்டத்தை உட்காந்துட்டு இருக்காரு. குகன் சொல்றான், சுவாமி இதை பாருங்க, இது காத்துல ஸ்பெஷலா வளர்ந்துருக்கு, இது ரொம்ப தித்திப்பா இருக்கும், இதை சாப்பிட்டேன்னா சுகரே வராது எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவர் என்னன்னே தெரியல, அப்படி தொடர்றாரு. தொட்டு நான் எடுத்துட்டேன்ப்பா, லக்ஷ்மணா இது எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணு, ஜானகி இதெல்லாம் எடுத்துக்கோ, அவன் அன்போடு கொடுத்துருக்கான், எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அன்னைக்கு ஆனா அவர் சாப்பிடல. அப்போ குகன் சொல்றான், இதுவுமே நீங்க சாப்பிடலையே சுவாமி. இல்ல நீ வெறும் முதல் ஸ்லோகத்தை படிச்ச, நான் செகண்ட் அதுலயே பக்கத்துல இருக்கிற லைனையும் படிச்சிருக்கேன், தோயத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணி குகன் கையால வாங்கி குடிச்சாராம். வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சோன்னு குகனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பதான் சொல்றான், ஐயோ சுவாமி வெறும் தண்ணி குடிச்சிடல, இல்ல இதுக்கே நான் உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி குகனோடு ஐவரானும்னு கட்டி பிடிச்சிட்டான். இந்த மாதிரி பக்தியை நான் எங்கேயும் பார்க்கலையே. ஏன்னா அவன் சொல்லிட்டான், பக்தியா உபகிருத்தம், அவன் பக்தியோடு எனக்கு கொடுத்தானே இவ்வளத்தையும். ஒரு காட்டுவாசியா இருந்தாலும் அவன் போய் எதுவுமே கத்துக்கல, ஆனா கத்துக்காமையே இவ்வளவு பக்தியும் அடிச்சுட்டு இருக்கானே, நீயும் எனக்கு தம்பி தான்டா அப்படி சொல்லி கட்டி பிடிச்சு சொல்றாரு. பிரயத்தாத்மன, அவன் நார்மல் ஆத்மா இல்ல, ஹீஸ் முக்தாத்மா ஆயிட்டான். உடனே பகவான் சொல்லிட்டாரு கிருஷ்ணன், அவனுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்குப்பா என்ட்ரன்ஸ், பக்தி மார்க்கேன, அவனுடைய அந்த பக்தி மார்க்கத்தை நான் பாராட்டுறேன், அவனுடைய பக்திக்கு நான் அடிமைப்பட்டு விட்டேன் அப்படின்ற. இதே மந்திரம் பாகவதத்துல 3 இடத்துல வருது. தட் இஸ் வை திஸ் மந்த்ரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மந்த்ரா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததிதம் பக்தி உபரதம் அஷ்னாமி பிரேதாத்மனகன்ற இந்த ஸ்லோகம் பாகவதத்துல 3 இடத்துல வருது, ஸ்கந்த புராணத்துல வருது,
மகாபாரதத்துல வருது. ஏன்னா நான் இது ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இது மகாபாரதத்துல இதே ஸ்லோகம் வருது. ஏன் அச்சில வார்த்த மாதிரி வரலாமா? ஒரே ஸ்லோகம் 2 முறை வரக்கூடாது, புனருக்தின்ற தோஷம் வரும். ரெண்டாவது, ஒரே ஸ்லோகத்தை ஒரே அர்த்தத்தோட ஒரே சந்தஸோட திரும்ப திரும்ப புராணத்திலையும் வருது, வேதத்திலையும் வருது, ஸ்மிருதிலையும் வருதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால்தான் வேத மாதாவே அதை அக்செப்ட் பண்ணியிருக்கா. அப்ப இந்த ஸ்லோகம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் பாருங்க. அதுக்கு சொல்றேன், தேஷாம் பரிஷேதக, அவர்கள் பக்தி மாத்திரமே இருக்கிறதுனால நீ எதை கொடுக்குறன்றதையே எடுத்துக்கலப்பா, அவன் பக்தியை மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப நீங்க எடுத்துன்னு போய் ஆஃபர் பண்றீங்களா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்லாம், அதெல்லாம் வியர்த்தம். அதுலயே பக்தியை கலந்து கொடுத்தா பகவான் எடுத்துப்பான். இது பண்டரிப்பூர்ல இங்க உடுப்பி கிருஷ்ணா கிட்ட ஒரு கதை இருக்கு, அதை சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் நீங்களே பசிக்கும். உடுப்பி கிருஷ்ணா கிட்ட ஒரு சொல்லுது. உடுப்பி கிருஷ்ணாருக்கு டெய்லியும் நித்தியப்படி பார்த்தீங்கன்னா இவர் இருக்காருல்ல, இந்த புரந்தரதாஸ் சுவாமிகள், ஒரு புரந்தரதாஸ் பேர் என்ன, கண்ணு தெரியாம ஒருத்தர் இருப்பாரு, கனகதாச சுவாமிகள். கனகதாச சுவாமிகள் இல்ல கனகதாச சுவாமிகள் துளசி மாலை எடுத்துன்னு வந்து போடுவார். அவர் போடுற துளசி மாசம் இந்த தொலைவு தான், அவ்வளவுதான் பண்ண முடியும். அவருக்கு கண்ணு வேற கொஞ்சம் மங்கள். எடுத்துன்னு போய் ஏதோ அது துளசியும் இருக்காது, சில நேரம் புல்லு பூண்டும் சேர்த்து கலந்துருவாரு. அவர் கட்டி எடுத்துன்னு போயிட்டு போட்டுருவார். அந்த அர்ச்சக சுவாமி வந்து திட்டுவாங்க, என்னடா இதை போய் போட்டுருக்கேன். சரி ஓகே, அவன் முன்னாடி போடணும், என்ன இல்லைன்னா எல்லாம் பண்ணணும், அப்படி வாங்கி அப்படி போட்டு போவார். அன்னைக்கு ஒரு ராஜா வந்திருக்கார் உடுப்பி கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. இப்ப ராஜா வர்றாருன்னா சும்மா வருவாரு, வெறுங்கையோடுமா வருவாரு. பெத்த மாலை நல்லா பெருசா எடுத்துன்னு வந்து போட்டாராம். போட்டு அது உடுப்பி கிருஷ்ணன் விழுதா இருப்பார், பார்த்துருக்கீங்களா, வச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு பெரிய மாலை போட்டாராம். அர்ச்சக சுவாமியோடைய கனவுல உடுப்பி கிருஷ்ணன் வந்துட்டான். முதல்ல அந்த மாலை அடி, என் பாரம் தாங்கலை அப்படின்னாராம். ஏன் சுவாமி இவ்வளோ நல்ல மாலையை வேணும்னு? அவன் மாலையா போட்டான், அவன் மொத்தமே சகாமமா பண்ணியிருக்கான். எனக்கு இது வேணும், ராஜாங்க வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்டு போட்டதுனால அவன் கேட்டதுக்கே எனக்கு பல தாங்க முடியாம நான் இருக்கேன். அந்த பாரத்தை குறை, தயவு செஞ்சு அந்த மாலை எடுன்னாராம். இதுக்கு பிராயசித்தமா கனகதாசன் போடுற அந்த 2 துளசி எடுத்துட்டு வந்து என் பக்கத்துல வேணும். என்ன சுவாமி சொல்றேன்? ஆமா, அவன் பக்தியோட கொடுத்தான்ல, அது எங்கேயோ நீ தூக்கி போடுற, அதுல இருந்து 2 எடுத்துன்னு வந்து எனக்கு இப்ப மனசு கொஞ்சம் எதமாகணும் அப்படின்னாராம். இது இருக்கு உடுப்பி சரித்திரத்துல, பாத்துக்கோங்க. அவ்வளவு பெரிய மாலையை போட்டது பகவான் எடுத்துக்கல, இவர் கொடுத்த துளசி, அந்த அதுவும் புல்லும் புடுங்கியும் அவரு தெரியாம புல்லு, அந்த புல்லு கூட துளசி எல்லாம் சேர்த்து கட்டியிருப்பாரு. இல்லைன்னா நீங்க கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், மாமி மாலை கொஞ்சம் பெருசா வர்றதுக்கு புல்லு பூண்டெல்லாம் சேர்த்து கட்டுவா, பார்த்துருக்கீங்களா? அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நினைச்சோம், ஓகே இங்க ஒரு கனகதாசா இருக்காப்புல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து கட்டி வைப்பா. அதுல இருந்து 2 எடுத்துன்னு போய் போட்டோன்னே பெருமாளுக்கு பாரம் குறைஞ்சுதான். அந்த அளவுக்கு துலாபாரம் பார்த்துருக்கீங்களா? ருக்மிணி தாயாருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு கர்வம் வந்துருத்து, வாங்கோ உங்களுக்கு ஈக்குவலா நான் கொடுக்குறேன்னு சொல்லி. ஏன்னா அவர் பெரிய கோடீஸ்வரி, அவர் உலகத்திலே பெரிய கோடீஸ்வரி அவ தான். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணாலும் இல்லைன்னு தெரியல. ஆனா எடுத்துன்னு போய் கிருஷ்ணன் கிட்டே சொல்றா. கிருஷ்ணன் சொன்னா சரி ஓகே நான் துலாபாரத்துல இறங்கிக்கிறேன்னு சொல்லி உட்காந்துட்டா. உட்காந்தவொடனே ருக்மிணி எல்லாத்தையும் கட்டி 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 வச்சுட்டு இருக்கா. அது கொஞ்சம் கூட அசல் அப்படியே நிக்குது. அப்ப என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு ராதாவை கூப்பிடு, நீ என்ன கூடு. ராதா பாவம், அவ இருக்கிறதுலயே ரொம்ப, அவ ஆல்ரெடி அங்க இருந்தானே கோவர்தனத்துல இருந்தானே வந்தவ, இருக்கிறதுலயே இல்லாதப்பட்டது. அது ஆயர்பாடி சிறுமி வேறு, அது என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதுல 2 விதமானது. தமிழ்நாட்டுல இருக்கவங்கள நப்பின்னைன்னு சொல்லுவாங்க, நப்பின்மை தான் எடுத்துனா, ஏன்னா நல்ல பிள்ளை அவ, அதனால நப்பின்னைன்னு பேர் வச்சிருக்கா. அவ என்ன பண்ணாலும் ஒரே ஒரு துளசி, அந்த அர்ச்சனை பண்றால டெய்லியும் பகவானுக்கு, அதுல ஒரு துளசி எடுத்துன்னு போய் வச்சிடலாம். வச்ச உடனே கிருஷ்ணன் சொல்லிட்டான், ஐயோ உன் பக்திக்கு நான் பிறந்தேன், அவனே இறங்கிட்டானா. ஸோ அந்த அளவுக்கு இறங்கிடுவான், ஒரு துளசிக்கு இறங்குற பெருமாள். இந்த பக்கம் அவ்வளோ கொடுத்தாலும் தங்கத்தையும் சொர்ணத்தையும் எடுத்துக்க மாட்டான். ஏன்? பக்தியா உபகர்த்தம், அவன் பக்திக்கு நான் கட்டுப்படுகின்றேன் அப்படின்றார். இதுதான் பிரமாணம். கிருஷ்ணன் எதையுமே இல்லாம சொல்லலை, எல்லாம் சொல்றோம், பொய் சொல்றோம், எவ்வளவு உண்மையை சொல்லி வச்சிருக்கான் பாருங்க. இந்த அதான் அவன் சொன்னதையும் அவன் லைஃப்பையும் எடுத்து நீங்க அப்படியே பேரலா படிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், then you will understand he is truth of truth. சத்திய சங்கல்பன் அப்படி சொன்னா புரிஞ்சுப்ப. சத்திய சங்கல்பன், ட்ரூத் ஆஃப் ட்ரூத். அதனால்தான் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனி
பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமக. அது மட்டும் இல்லை, பாகவதம் ஸ்டார்ட் பண்ணும் போதும் சத்தியஸ்ய சத்தியம் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு வேதம் ஸ்டார்ட் ஆகுறது. இங்க சொல்லும் போது கடைசி ஸ்லோகம் பாகவதத்துல போய் பார்த்தீங்கன்னா சத்தியஸ்ய சத்தியம் தான் முடியும். அப்ப என்ன அர்த்தம்? அவனே சத்திய சங்கல்பம், அவன் சொன்னதும் சத்தியம், அவன் வாழ்க்கையும் சத்தியம். மனசு ஒண்ணு சொல்லு ஒண்ணுன்னு இல்லை, ரெண்டும் ஒரே வார்த்தையா இருந்தான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.